என்ன யாரும் பேச மாட்டீங்க? மாலை வணக்கம் நண்பர்களே. கேக்குதா ப்ரோ? என்னோட நல்லா கேக்குது சார். இல்ல சார் ப்ரோ வந்து புதுசா ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ற மாதிரி கேக்குறாரு. எப்பவுமே 1 நிமிஷம் 2 நிமிஷம்ங்கிறது எப்படி பண்ற சாமிக்கு விட்டுருவோம் அப்படியே கெட்டு. அது மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம அமைதிக்கு விட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப அமைதியா இருக்கீங்களா இன்னைக்கு? இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு. சரி, ஓகே, நான் அப்டேட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம் தலைவா. இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் எமோஜியே பயன்படுத்த போறதில்ல. இதான் லாஸ்ட். இன்னைக்கு நான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ. நீங்க ஆரம்பிங்க பாருங்க. ராம் பத்னோட ஆந்திரா கிங் தாலுகா அதோட டைட்டில் கிளிம்ஸ் வந்திருக்கு. புரியல. ராம் புத்தனுடைய ஆந்திரா கிங் டைட்டில் கிளிம்ஸ் வந்திருக்கான். ஆந்திரா கிங் தாலுகா அந்த டைட்டில் வந்து ஆந்திரா கிங் தாலுகா. எனக்கு அறம் படத்துல நயன்தாராவுக்கு வந்திருக்கின்றாங்க. மயன்குமார் நாயகத்துக்கு யாரும் பேசுறீங்களா இல்ல அமைதியா இருக்கா? அப்டேட் சொல்ல வந்தவர் தான் ஒரு அப்டேட் சொல்ல வந்தாருன்னா அப்படியே போயிட்டாருன்னு என்ன காரணம்? அப்டேட் சொல்ல வந்தாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு நடுவில் உள்ள போட்டீங்க நீங்க. நீங்க ஒன்னு சொல்லிக்கிறீங்க. ஆந்திரா கிங் அவர் தானே முடிச்சாரு. இல்ல நான் கொஞ்சம் கழிச்சு பேசுறேன், நீங்க சொல்லுங்க. ஓகே தலைவா. இன்னைக்கு வந்துட்டு அப்டேட்ஸ் நான் ஓரளவுக்கு சொல்றேன். அப்போ பிரகாஷ் நான் சொல்ல வரானு வந்தது ஓரளவுக்கு சொல்லுங்க. அதான் அந்த ராம் பொத்னியோடைய ஆந்திரா கிங் தாலுகா அந்த படத்தோட கிளிம்ஸ் வந்திருக்கு. ரொம்ப கிராண்டா இருக்கு. சித்தாரா என்டர்டைன்மெண்ட் படம். அது பார்க்காதவங்க பாருங்க. அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்தவங்க தான் சொல்லணும். நான் இன்னும் அந்த படம் பார்க்கல. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம். அதை தாண்டி அவ்வளவுதானே. இன்னைக்கு வேற எதுவும் மேஜரா வந்த மாதிரி தெரியலையே. ஓகே நான் சொல்லவா? சொல்லுங்க தலைவா. ஓகே. ஸ்பெஷல் ஓப்ஸ் அந்த சீரீஸோட சீசன் 2 அதோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தக்லீஃப் ட்ரெய்லர் இந்த வாரம் சனிக்கிழமை வருதுல 2 minutes 3 seconds அதோட டியூரேஷன். அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலியில வந்து டெலிட்டட் சீன் விட்டுருந்தாங்க. சசிகுமார் டான்சர் சீக்வன்ஸ் அவரோட படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் சுந்தரபாண்டியன்ல நல்லா இருந்துச்சு. டிடெக்டிவ் உஜ்வலன் தியான் ஸ்ரீனிவாசன் படம். அந்த படம் வந்து சென்சார் ஆயிருக்கு யூஏ ரன் டைம் 2 hours 4 minutes ரன் டைம். அந்த படமே வந்து May 23rd ரிலீஸ் ஆகுது. அப்புறம் இந்த வாரம் வர மேஜர் ஓடிடி ரிலீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேங்கர்ஸ் ஆல்ரெடி அமேசான் பிரைம்ல இருக்கு. மரண மாசு ஆல்ரெடி சோனி லெவ்ல இருக்கு. சி ஃபார் சின்டா மலேசியன் தமிழ் ஃபிலிம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. நேசிப்பாயா, அதுக்கப்புறம் மனமே, அனகனகா இடிவி வின்ல இருக்கு. இதெல்லாம் தான் மேஜர் ரிலீசஸ். அதுக்கப்புறம் வந்து குமார சம்பவம் அப்படின்ற படத்தோட இது மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க யாத்திசை மேக்கர்ஸ். அதுக்கப்புறம் பாலாஜி சார் அதான் இது ஹலோ ஃபார்ம்ல ஆர்ஜேவா இருக்காரு. அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். தான் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ் நினைக்கிறேன். வேற ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ராகுல் ஏதோ ட்வீட் இது பண்ணியிருந்தாரு லோடிங். அதுதான் அந்த டியூட் அந்த படம் இருக்குல்ல, பிரதீப் ரங்கநாதன் படம். அந்த படத்தோட தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா தியேட்டரிக்கல் ரைட்ஸை மைத்ரி மூவி கஷ்டம் வந்து ராகுல் 2வது முறையா, அதாவது குட் பை டேக்லி காம்பினேஷனுக்கு அப்புறம் இந்த காம்போ வந்து திரும்ப அதே கர்நாடகா தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. கிராண்ட் தீபாவளி ரிலீஸ். தீபாவளி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அந்த என்ன படம், அந்த துருவ விக்ரம் படம் வருது, மாரி செல்வராஜ் படங்கிறனாலே ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இந்த படம் வந்து ராகுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால பெரும்பாலான ஸ்கின்ஸ் இந்த 2 படத்துக்கும் போயிடும். சூர்யா 45 வந்தாலும் அதுவும் ரெட் ஜெயின் தான் போகும். சூர்யா 45 வந்து எப்படி ரெட் ஜெயின் மூவிஸ் வரும்? சூர்யா 45 வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். ட்ரீம் வாரியர் வரைக்கும் ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு காம்பினேஷன் போட கிடையாது. இஞ்சி போனா சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி கூட காம்பினேஷன் வைப்பாங்க. இல்ல ட்ரீம் வாரியர் டேரக்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க ஓன் ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? நான் மேக்ஸிமம் அவங்களே வெளிப்படங்களே வாங்கி விற்கிறவங்க. அப்புறம் இன்னைக்கு யாரு வந்து அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்தது அதை சொல்லுங்க. இப்போ நாளைக்கு எந்த படம் போக போறீங்க அதை சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஸ் ஷோ வந்து மாமன் முடிஞ்சிருச்சு. இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல் ஷோ போயிட்டு இருக்கு, ப்ரெஸ் ஷோ. அது ரிப்போர்ட் ஷோ சுமார் ப்ரெஸ் பேச முடியல. திருவாயில் வருவார்னு நினைக்கிறேன், வந்து ஜாயின் பண்ணி சொல்லுவார்னு நினைக்கிறேன். அப்போ பேசுவோம். நீங்க எந்த படம் புக் பண்ணிருக்கீங்க, இல்லை புக் பண்ண போறீங்க, இல்லை எந்த படம் நாளைக்கு டேரக்டா தேட்டருக்கு போறீங்க? நான் இன்னைக்கு வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் போகலான்னு இருந்தேன். பட் ஹெவி ஒரு காரணமா போகலை.
ஒரு 10:30 மணிக்குள்ள ஸ்பேஸ் முடிஞ்சுன்னா 10:40 ஷோ இருக்கு, டக்குன்னு ஓடி போயிடலாம், பக்கத்துல தான் தேட்டரு. ஸ்பேஸ் முடியலன்னா அப்படியே இழுக்க வேண்டியதா, நாளைக்கு பாத்துக்க வேண்டியதா, நாளைக்கு 2 படம் பார்க்கறது, நைட் 3 ஷோ படமா பார்த்துக்க பாக்குறீங்கன்னா வேண்டியதா. யூ ஆர் பிளெஸ்டுண்ணா. சூப்பர்ண்ணா நீங்க. இல்ல இப்போதைக்கு பிளான் என்னன்னா 10:30 மணிக்குள்ள இதான் நீங்க சுகுமார். தான் ஓனர், நீங்க தான் முடிவு பண்ணணும். இல்ல சுகுமார் எப்போ வராருன்னு இருக்குல்ல, அவர் வந்து இந்த தன்னுடைய பட ரிவ்யூ கருத்துக்களை எப்போ சொல்ல வராருன்னு இருக்குல்ல, அவர் ஷோ முடிஞ்சு சீக்கிரம் 9:30 அல்லது ஒரு 10 மணிக்குள்ள வந்துட்டாருன்னா 10:10 ஸ்பேஸை முடிச்சுட்டு 10:20 முடிச்சுட்டு 5 நிமிஷம் பின்னாடி ஓடி போயிடுறேன். எனக்கு அந்த தேட்டருக்கும் 5 நிமிஷம் தூரம் தான். பிரகாஷ் அண்ணா இங்க 9 மணி ஷோ ஓபன் பண்ணிருக்காங்க மதுரையில, மாமனும் டிடியும். நாளைக்கு மாமன் போறேன் 9 மணிக்கு. அரேப்பா, சாதாரணாலே 9 மணிக்கு ஷோ போடுறாங்களா, பெரிய விஷயம் தான், பரவாயில்ல. கோபுரம் கோபுரமா, அதனால ஏதோ ஒரு ஷோ நாளைக்கு, அவர் மட்டும் நாளைக்கு ஏதோ ஒரு டைமிங்ல போயிருவேன் சந்தானம் படத்துக்கு. இங்க திருச்சியை பொறுத்த வரைக்கும் சந்தானம் படம் தான் அதிக தேட்டர் கொடுத்துருக்குறாங்க, அதிக நல்ல சோர்ஸ் கிடைச்சிருக்கு. நாளைக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அந்த டிடி நெக்ஸ்ட் லெவல், 2வது மாமன் போவேன்னு நினைக்கிறேன். இதுதான் ஏன்னா இதுதான் 2மே தேட்டர் ஃப்ரீயா இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணல, நேரடியாக போய் எடுத்துக்கலாம். எந்த சீட்டு முக்கியமான சீட்டு எதுவும் காலி ஆகல, அதனால பொறுமையா போய் எடுத்துக்கலாம்னு இருக்கேன். இன்னைக்கு இந்த மரண மாஸ் பார்த்தேன், வேற யாராவது பாத்தீங்களா? ரொம்ப ஓடிடில என்ன பார்க்கல, இன்னைக்கு எதுவும் பார்க்கறதுக்கு நேரமே இல்லை. நானும் இன்னும் பார்க்கல. விஷால் ப்ரோ பார்த்திருப்பாரு. இல்ல தலைவா, ஒர்க்கு கிளியுது, நேரம் இல்ல. பார்க்கணும் தலைவா, வீக்கெண்டு தான் தலைவா. அதுக்கப்புறம் நாளைக்கு உட்காந்து எல்லா படத்துக்கும் தியேட்டருக்கு போறேன், அதனால கஷ்டம். நீங்க பாத்துட்டீங்களா? கதையெல்லாம் எதுவும் சொல்லாம படம் எப்படி இருக்கு அது கொஞ்சம் சொல்லுங்க. 4 மணிக்கு அதான் போட்டு உட்காந்து. என்னங்க, காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு சொல்லிக் கொடுக்கும் நல்ல பாட்டுங்கள நம்ம படிச்சிருக்கோம், காலையில எழுந்தோடனே படம்ன்றீங்க. சரி சூப்பர், எப்படி இருந்துச்சு படம்? அப்படித்தான் ஓகே தான் ப்ரோ, பார்க்கலாம். நிறைய பேருக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனால் ஆகலாம், எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் வைப் வந்துச்சு. ஓகே. ஒரு சில இடங்கள்ல நானே குபீர்னு சிரிச்சேன். ஓகே பட் நிறைய பார்த்தாச்சுல. எந்த படம் ப்ரோ? மரணமா சொல்றேன். மரணமா. ஓகே ஓகே, நான் கேங்கர்ஸ் பார்த்தேன். வாங்க தலைவா, என்ன கதை உங்க கதை சொல்லுங்க. விஷால் ப்ரோ 1.5 என்னது? நான் இந்த வருஷத்துலயே பார்த்தேன். 1.5 கொடுத்துட்டாரா? வர்ஸ்ட் ஃபிலிம்னா இந்த ஃபிலிம் தான். சூப்பருங்க. எனக்கு ஒரு சீன் கூட ஒர்க் ஆகல, சீரியஸா சொல்றேன். நல்ல விஷயம் தலைவா. எல்லாரும் சொன்னாங்க இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும். நானும் சரி அதுக்காக கொஞ்சம் பொறுமையா பார்ப்போம்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். பட் லாஸ்ட் 30 மினிட்ஸுமே எனக்கு பெருசா வந்து ஒர்க் ஆகல. அந்த ஒரு கேமியோ, அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கு, அது 2 மட்டும்தான் வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு எனக்கு. கேலக்ஸி ஸ்டார் சர்ப்ரைஸா? இல்லைங்க, அவரு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் டைம்ல எல்லாம் சொன்னாங்க, பட் நான் மறந்துட்டேன். படம் பார்க்குறப்ப எனக்கு அந்த தாட் ஞாபகம்லாம் வரல, ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸோ அது வரப்ப ஆமாம்ல சொன்னாங்கல்ல, வந்தப்போ சர்ப்ரைஸ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ஆமாம்ல சொன்னாங்கல்ல படம் ரிலீஸ் டைம்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தெரியல, எனக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகல போல. கிறிஸ்டோபர் ப்ரோ ஆவரேஜ்னு போட்டிருந்தாரு. நிறைய பேருக்கு ஒர்க் ஆகல படம். இவர் மாவீரன்லாம் ஆனா 10 ஹவர்ஸ் பாக்குறது முன்னாடி வரைக்கும் கேங்கர்ஸ் திட்டிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் போங்கடா அப்படின்ட்டாரு 10 ஹவர்ஸ் பார்த்துட்டு. என்ன கதைன்னு தெரியல எனக்கு. 10 ஹவர்ஸ் கேங்கர்ஸ் ரெண்டுமே 10 ஹவர்ஸ் கூட கேங்கர்ஸ் தான். என்னடா இது, எப்படா இப்படி எல்லாம் ரிவ்யூ வருதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது எனக்கு இப்ப தோணுச்சு, இன்னைக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து தோணுச்சு மாவீரன் ப்ரோ. அது கேட்டா தியேட்டர்ல ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, தெரியல எப்படின்னு சொல்லி. இல்ல பிரகாஷ், நான் டிடி லக்ஸ் லெவல் இப்பதான் வந்து ஷோவே போட்டிருக்காங்க, 10:30 தான் முடியும். நீங்க படம் பார்க்கறது கஷ்டம் தான். சரி சார், நடுவில் யாராவது ஏதாவது சொல்ல வந்தாங்க, தடுத்துட்டு சொல்லுங்க ப்ரோ.
எபிசோட் ப்ரோ தான் ஏதோ சொல்ல வந்தார் தேட்டர். சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. இல்ல தேட்டர்ல தியேட்டர்லயும் ஒர்க் ஆகலன்னு சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ. தேட்டர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த படம்? எங்க தேட்டர் அது ஒர்க் மோசமா ஆகலன்னு தான் இருந்துச்சு. சொல்றாரு. இல்ல இது ஃபுல்லா சுத்தமா எதுவுமே ஒர்க் ஆகலையா? எனக்கு எதுவுமே கனெக்ட் ஆகல. 2 ஹவர்ப்பா பார்த்துருந்தேன். ஓகே ஓகே ப்ரோ. சரி, நாளைக்கு யார் யார் என்னென்ன படம் போறீங்க? நான் வந்துட்டு எனக்கு இன்னும் சத்தியமா முடிவு பண்ணல. ஏன்னா ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க எல்லா தேட்டர்லையும். அதுவும் ஈவினிங் ஷோ தான் கொடுத்துருக்காங்க. மாமன் வந்து 12 மணிக்கு ஒரு ஷோ ஒரு தேட்டரில் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதை ட்ராவல் பண்ணி போகிறது ரொம்ப தூரம். ஸோ அதனால எப்படி என்னன்னு தெரியல. இன்னும் நான் இது முடிவு பண்ணல. காலையில் எழுந்திரிச்சு தான் உட்காந்து பொறுமையாக முடிவு பண்ணேன். ஏதாவது ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒர்க் முடிச்சுட்டு போவேன். ஒர்க் எதுவும் இல்லைன்னா அப்படியே கிளம்பிடுவேன். யார் யார் ஏதாவது போறீங்கன்னா சொல்லுங்க நாளைக்கு. நாளைக்கு நான் சந்தானம் படம் 11 மணிக்கு பார்த்தேன். இல்லைன்னா 2 மணிக்கு இந்த 2 ஷோல ஏதாவது ஒன்று பார்த்துருவேன். எம்ஐ சூப்பர் இங்க ப்ரோ. வைடர் ரிலீஸ் 3 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே தெலுங்கு, ஓகே. ஹிந்தி, இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ப்ரோ. விஷால் ப்ரோ, நீங்க சொல்லிட்டீங்களா? நான் காலைல மாமன் போறேன் தலைவா. அப்புறம் 11 போறேன். அப்புறம் நைட்டு டிடி போறேன். அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு டோர்னமெண்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னா எம்ஐயும் பிளட் லைனும் போயிடுவேன். இப்படிதான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஓகே. நான் எம்ஐ புக் பண்ணிட்டேன். சூப்பர். ஸோ அது காலையில் ஒரு 10:45 ஷோ. பிஎக்ஸ்எல்ல ஓகே. எனக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் கிடைக்கல. அதனால அதில் பார்க்க முடியல. ஸோ அதோட பெரிய ஸ்கிரீனா? இது பெரிய ஸ்கிரீன் தான். ரொம்ப பிஎக்ஸ்எலோட கொஞ்சம் இது கம்மி. ஆனால் ஓகே வந்து ஓகே. நார்மல் ஸ்க்ரீன்ஸில் இது பெரிய ஸ்க்ரீன். அங்கெல்லாம் ரேட் என்ன டிக்கெட் ரேட்டு? எம்ஐக்கு கேட்குறீங்களா? ஆமா. எம்ஐக்கு எனக்கு அரௌண்ட் 270 கிட்ட வந்துச்சு. வித் புக் சார்ஜஸ் 25 rupees. 240 நினைக்கிறேன். மாமன் மாமன் அரௌண்ட் 180 இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இல்ல சோ லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி டிக்கெட் ரேட் மாறுமா இல்ல தியேட்டருக்கு ஏத்த மாதிரி மாறுமா? ஓ, ரெண்டுமே இருக்கு. ஆக்சுவலா இது ஓகே. வந்து இப்போ மாமன் டிடி லக்ஸ் லெவல்லாம் வந்து கன்சிடரபிளி வந்து ஒரு ஸ்மால் தமிழ் ஃபிலிம்ஸ்ன்றதுனால ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ் வைப்பாங்க. இப்போ மிஷன் இம்பாசிபிள்னா எப்படி வந்து ஒரு ஹை லெவல் படம்ல. இப்போ தொடரும்னா நீங்க 300 ரூபாய்க்கு டிக்கெட் ரேட் வச்சாலும் விற்கும். அந்த மாதிரி இங்க வைப்பாங்க. ஓகே ஓகே. படம் ரிலீஸ் டைம்ல இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு அவ்வளோ டிக்கெட் ரேட் இருக்காது. ஃபர்ஸ்ட் டேட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிக்கெட் ரேட் இருக்கும். படம் நல்ல ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா சாட்டர்டே சண்டே எல்லாம் டிக்கெட் ரேட் ஏத்திக்கிட்டே போயிடுவாங்க சில தியேட்டர்ஸ்ல. மோஸ்ட்லி பிவிஆர் தான் இந்த வேலையை பண்ணுவான். என் கை வேற நடனம் ஆடுதுங்க இந்த எமோஜி போடுறதுக்கு. ஐயோ, கை ரெண்டி கட்டி போட்டுருங்க. அப்புறம் வந்துட்டு நான் இதை சொல்ல மறந்துட்டேன். என்ன தலைவா? எதுக்காக கண்ட்ரோலா இருக்கீங்க? இல்ல தலைவா, எல்லாரும் சொல்றாங்க என்னடா நீ போட்டுக்கிட்டே பேசுறியா, அது இப்படி என்னதான்றாங்க, நீ பேசுறப்பையும் போட்டுக்கிறியான்றாங்க. சரி ஒரு நாள் போடாம இருப்போமேன்ட்டுதான். அப்புறம் நேத்தி காலைல நிறைய நான் edit பார்த்தேன். போடுங்க. அப்படியா? ஒருத்தர் சொல்லிட்டாருன்றதுனால ஆரம்பிப்போம். சரி ஓகே தலைவா. வந்துட்டு காலையில இருந்து நிறைய எடிட் நான் பார்த்துட்டு இருந்தேன். கமல் சார் வந்துட்டு சிம்பு அவர்களை சொல்ற மாதிரி அந்த இன்டர்வியூ நான் நைட்டு ஃபுல்லா பார்த்தேன். அது சிம்பு அவர்கள் சொல்றது இல்ல. கமல் சார் வந்துட்டு வேற ஒரு பெரிய ஆக்டரோட நடிக்கிறப்ப கமல் சார் அப்படி சொன்னாராம் இந்த மாதிரி. உடனே அனுப்பமா கேட்பாங்க, ஓ சிம்புவும் அப்ப அடுத்த ஜென்ரேஷன் அவரும் இப்படிதான் சொன்னாரா அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, இல்ல அவங்க அப்பா அவரை நல்லா வளர்த்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் அவர் பேச மாட்டாரு, அவர் ரொம்ப தன்மையான ஆளு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நானும் ஒரு எஸ்டிஆர் கண்ணி தான். அதை பார்த்த உடனே எடுத்து போடணும்னு தோணுச்சு. ஆனா அது இல்ல, அது வேற. அந்த இன்டர்வியூ ரொம்ப ஒரு மாதிரி மாஸ்டர் கிளாஸா இருந்துச்சு. 1 மணி நேரம் இன்டர்வியூ ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் சேனல்ல அனுப்பமா எடுத்திருக்காங்க, அதை பாருங்க. அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பரத்வாஜ் ரங்கன் சந்தானம் இன்டர்வியூ. சந்தானம் வந்துட்டு அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் சொன்னாரு. சிலதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. அதுவும் டைம் இருந்தா பாருங்க. இது ரெண்டும் தான் நேத்தி நான் எஸ்டிஆர் தான் ஹீரோ போலியே, அமர் ஹே. அதான் நம்ம முன்னாடில சொல்லிட்டு இருக்கோம். இந்தியன் படத்தோட கான்செப்ட் அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும் போல. தப்பு பண்ற அப்பா தட்டி கேக்குற பையன் அப்படிதான் சொல்றாங்க. அந்த இதுல ஒரு லைட்டா ஒன்று ரிவீல் பண்ணாரு அந்த இன்டர்வியூல. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை பத்தி நம்ம பேசலாம். இல்ல அந்த சினாப்சிஸ் சொல்லல. இல்ல அந்த மாதிரியான ஒரு பிளாட் தான் சொன்னாரு. அந்த மாதிரியான ஒரு இதுதான் சொன்னாரு, ரிவீல் பண்ணாரு. இதுல இருக்கிறது அப்படியே சொல்லல. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு மேட்டர், அதுல இருக்க அந்த மெயின் மேட்டரை சொன்னாரு, சினாப்சிஸ்ல இருக்க மெயின் மேட்டரை. சோ புரிஞ்சுக்க முடியுது. சரியான பிளாட் தான் அது. பார்ப்போம். கிட்டத்தட்ட எனக்கு விக்ரம் மாதிரி தான் இருந்துச்சு.
அந்த மாதிரியான ஒரு பிளாட் மாதிரி தான் இருந்துச்சு. அது அந்த கோஸ்ட் கான்செப்ட் தானே? ஆமா ஆமா, அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு இதுவும். ஸோ பார்த்தாதான் நமக்கு தெரியும். அப்புறம் வந்துட்டு அந்த 3 பேர் சொன்னாங்கன்னு நான் சொல்லல, எனக்குமே தகவல் வந்தது. இந்தியால நிறைய இன்ஃபுளுசஸை கூப்பிட்டுருக்காங்களாம் அந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு. இந்த மோக்கோபோட் மேட்டர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட 500+ இன்ஃபுளுசஸ்ன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாருமே வர வைக்க போறாங்களாம். அவங்க எல்லாருமே அன்னைக்கு போடுவாங்க. ஸோ இன்ஸ்டால பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்க போகுது தக் லைஃப் ட்ரெய்லர் அன்னைக்கு. எல்லாரும் அதை பத்தி தான் பேச போறாங்க. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். ஆனா அதுக்கு பயங்கரமா செலவும் பண்ணிருக்காங்களாம். விஷால் ப்ரோ இல்ல சோ நம்ம கேள்விப்படுறதெல்லாம் இல்ல, அது உண்மைதான். follow ப்ரோ எஸ்கேல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு பாருங்க. ஓகே, ஆமா ஆமா. ஷேர் பண்ணியாச்சு, என்னங்க போட்டிருக்காரு? ஷேர் பண்ணியாச்சு. 3 பேர் 3 டிராகன் எமோஜி போட்டிருக்கிறாரு. அப்படி வாங்கனே எங்க ட்விட்டர்லயா இல்ல ட்விட்டர்ல கமல். சரி சரி ரைட்டு. பிரகாஷ் அது வந்து விஷால் சொன்னார கேள்விப்பட்டேன். கேள்விப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம 2 நாளுக்கு முன்னாடி ஸ்பேஸே சொல்லியாச்சு. போன ஒரு 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 15 நாளைக்கு முன்னாடி சொன்னாச்சு. போன வாரம் சனி அந்த ஈவெண்ட்ல ஆரம்பிக்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னோம்ல 11ஆம் தேதி. அந்த ஈவெண்ட்டை தான் 17ஆம் தேதி போஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல 2 நாளைக்கு முன்னாடி. அதே தான் வர சனிக்கிழமை, நாளை மறுநாள் நடக்குது. போறீங்களா நீங்க? ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ல இதுக்கெல்லாம் போகாம இருக்க முடியுமா? விஷால் ப்ரோ ப்ரோ அப்ப 11 ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிருப்பாங்களா? அங்க எங்க ஈவெண்ட்ல தான் ட்ரெய்லர் லான்ச் பண்றாங்க. பிரகாஷ் இல்ல 11th போஸ்ட்போன் ஆச்சுன்றீங்கல்ல, 11th இல்ல 11th போயிருந்தா பண்ண மாட்டாங்க, பண்ணிருக்க மாட்டாங்க. 16ஆம் தேதி ஆடியோ லான்ச் நடக்கும். அந்த ஆடியோ லான்ச்சோட 2 சாங் மட்டும் போட்டு காமிக்கிறதா இருந்தாங்க அந்த ஈவெண்ட்ல. அதுக்கப்புறம் வந்து அது ஈவெண்ட் போஸ்ட் பண்ணனால அப்ப கிடையாது. இப்போ வந்து ட்ரெய்லர் லான்ச் இந்த ஈவெண்ட்ல வச்சிருக்காங்க. விஷால் ப்ரோ நான் ஒரு ஈவென்ட் பிரகாஷ் இது போக எப்படி செலக்ட் பண்ணி போக கூப்பிட்டாங்க முடியலன்னு சொன்னேன்ல, அது இந்த ஈவென்ட் தான் தலைவா. இது ஆனா பிரகாஷ் அண்ணா, இது இன்வைட் எப்படி? உங்க டீம் ஒண்ணு இருக்குல்ல, நீங்க ஒரு டீம் வச்சிருக்கீங்க, அதுல இருந்து வந்ததா இல்ல அவங்களே இது பண்ணாங்களா? இது எந்த பேஜஸ்ல எடுத்தாங்க? இல்ல அதெல்லாம் இங்க சொல்ல வேணாம், அவ்வளவுதான். சரி, நான் தனியா வரேன், தனியா இல்ல வரேன். ஒண்ணும் இல்ல, இதை ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா படம் டீம்ல அந்த டீம்ல இருக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான், வேற யாருக்கும் கிடையாது. மத்தது இந்த இன்ஸ்டால வந்து இன்ஃபுளுசருக்கா செலக்ஷன் பண்ணிருப்பாங்க, அது என்ன கேட்டகரின்னு நமக்கு தெரியாது. இப்ப இதுல வந்து செலக்ஷன் பண்ணது, ரொம்ப வருத்தமா இதுல வந்து இருக்குல்ல. படம் அந்த டீம்ல ஒரு ஏதாவது ஒரு வகையில ஒர்க் பண்றவங்களுக்கு அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. சரி, அப்ப ஃபில்டர் பண்ணி தான் கூட்டிருப்பாங்க போல. இன்ஸ்டால எல்லாம் 6 லட்சம் 7 லட்சம் இருக்கணும் போல. அதுக்கு இல்ல நம்ம அது எங்க இன்ஸ்டா போறது? இன்ஃபுளுசர் எல்லாம் தெரியலங்க. அதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க எப்படி வராங்கன்னு நமக்கு தெரியாது. அங்க வந்து புரியுது அவங்களுக்கு அண்ணா. அன்னைக்கு நீங்க பாப்பீங்க, ரொம்ப பண்ணுவாங்கண்ணா, ரொம்ப ஏங்க over ஆ நான் பண்ணுவாங்க. கேட்கறேன், அதெல்லாம் நம்ம கண்டுக்காம ஒன்னு விட்டுருங்க. கேட்கறேன், நம்ம எதுக்கு போறோம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து இப்ப எனக்கு வந்து நம்ம செட்ல ஒருத்தர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவரே சொல்லுவாரா, நான் சொல்லுவேன். நம்ம என்னங்க, அவங்க வந்து அங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு இன்ஃபுளுன்ஸ், நம்ம வந்துட்டாங்க நம்ம ஒரு இன்ஃபுளுன்ஸ். நம்ம ட்விட்டர்ல எப்படின்னா இந்த கிட்டத்தட்ட சுந்தரபாண்டியன் மீம் மாதிரி தான். நம்ம ஊர்ல நீங்க எப்படி ஒரு பெரிய தலைக்கட்டு, அது மாதிரி அவங்க ஊர்ல ஒரு பெரிய தலைக்கட்டு. அது மாதிரி தான் அவங்க அவங்க ஆப்புக்கு அவங்க, நம்ம ஆப்புக்கு நம்ம, அவ்வளவுதான். அப்படி போய்க்க வேண்டியதானே தவிர அதுக்கு இதுக்கு நம்ம சம்மந்தமே என்ன ஒண்ணுன்னா, அவங்கள நமக்கு தெரியும் இன்ஸ்டா எப்படியாவது ஒரு 10 பேத்தாச்சும் தெரியும். ஒரு 100 பேர் வராங்கன்னா நம்ம 10 பேர் நமக்கு தெரியும், வீடியோ மூலமா பார்த்திருப்போம். அந்த ஆனா 10 பேர் நம்ம யாருன்னு கேர்ள்ஸ் அவங்களுக்கு ஆட் சுத்தமா பண்றாங்க தெரியாது. சொல்ல வரீங்க? நம்ம யாருன்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம போட்டோவும் போடுறது இல்ல, எதுவும் கிடையாது. இங்க உள்ள நிறைய ட்விட்டர் ஆட்களை நீங்க நீங்க ட்விட்டர்ல இன்ஃபுளுசர், டாப் இன்ஃபுளுசர் சொல்ற ஆட்கள் பொது உலகத்துல யாருக்குமே தெரியாது. மொதல் ஒரு 5 இடம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டாப் 5ல இப்ப ரமேஷ் பாலா இருக்காரு, ஒரு 8 லட்சம் ஃபாலோவர்ஸ், ஒரு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ட்விட்டர்ல யூஸ் பண்ற ஆட்களுக்கு தான் அவரே வெளியே தெரியும். அவரே வெளியே பெரிய பல பேருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியாது. ஆமா இட் இஸ் பிரசாந்த், அவர் இட் இஸ் பிரசாந்த் யூடியூப்ல வரவர் ஆமா, தான். அவரு யூடியூப்னு தெரியும். அவர் வந்து ட்விட்டர் கணக்குல வராது, அதனால அவர் தெரியும் நிறைய பேத்துக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த ட்விட்டர்ல மட்டும் இருக்க டாப் 5 நீ யார் எடுத்துக்கிட்டாலும் சரி. அவர் நீங்க இப்ப ரமேஷ் பாலா இருக்காருன்னா வச்சுக்கலாம், பேர் சொல்லி சொல்லக்கூடாது, இன்னும் சொல்றேன். இப்ப ரமேஷ் பாலா இருக்காரு, ராஜசேகர் ஒருத்தர் இருக்காரு, ஹரிச்சரன் அடுத்து வந்து ஹரிச்சா. சித்தார்த் இப்ப இவங்க ஸ்ரீனிவாஸ். எல்லாம் வெளியே வந்தாங்கன்னா யாருக்குமே தெரியாது. புரியுது புரியுது. ஆனா இன்ஸ்டா இன்ஃபுளுசர் அப்படி கிடையாது. அவங்க வந்து அவங்க வெளியே போனாங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க என்ன வீடியோவா பாக்குறதுனால அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க ஃபேமஸ் ஆகலாம், அதனால அவங்க பில்டப் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க ஃபேம் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில வந்திருப்பாங்க. அதனால நம்ம அது வந்து நமக்கு அவங்க என்னெல்லாம் போட்டு யாரு 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 யாரு? இல்ல ஒவ்வொருத்தரா பேசுங்க. ஃபர்ஸ்ட் எபிஜெட் நம்ம சொல்ல வந்தாரு, சொல்லிருங்க. இல்ல இது ஒரு பிரபலத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க ஏங்க தயவு செஞ்சுங்க, நான் அமைதி இல்லங்க பூங்காங்க. இல்ல நமக்கு பொதுவான தகவலை சொல்றேன், அவருக்குன்னு சொல்லல. புரியுது புரியுது. இன்ஸ்டால உள்ளவங்களோ யூடியூப்ல உள்ளவங்களோ நிறைய பேருக்கு தெரிய வரும். ஆனா ட்விட்டர்ல உள்ளவங்க, இப்ப நான் யூடியூப்ல ரிவ்யூ போட்டுட்டு இருந்த சமயம், அதாவது 2017 டு 2020 வரைக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 20 வரைக்குமே நான் யூடியூப்ல ரிவ்யூ போடும்போது தேட்டருக்கு போனா யாராவது ஒருத்தராச்சும் என்ன ரொம்ப ஒத்து கவனிப்பாங்க. இன்ட்ரோல யாராவது ஒருத்தராச்சும் கேட்பாங்க, அந்த ரிவ்யூ போடுறவர் தானே நீங்கன்னு கேட்பாங்க அந்த சமயத்துல. ஏன்னா நம்ம அந்த சமயம் யூடியூப்ல போடுறோம்னா யாராவது ஒருத்தர் திருச்சியில பாக்குற ஆட்கள் யாராவது ஒருத்தர் 2 பேரும் தெரியும் அந்த வீடியோ ரிவ்யூ. ஆனா இப்ப நமக்கு யாருமே தெரியாது. ஜஸ்ட் ட்விட்டருங்கிறது அவ்வளவுதான். அது மாதிரி ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு மாதிரிங்க. அதனால அவங்க எல்லாரும் வராங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஈவெண்ட்,
அந்த ஈவெண்ட்ல என்ன உங்களை நடக்க போகுங்கிற எல்லாருக்கும் அந்த ஈவெண்ட் தெரியப்படுத்துறதுக்கு முடிச்சுட்டு எனக்கு ஒரு பேசுவோம். ஐடியா இருக்கு. ஆனா அது நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் சும்மா ஒரு கற்பனை தான். நீங்க ஏன் கவச குண்டலம் எல்லாம் போட்டு போக கூடாது? ஏய், இந்த டீப்ல ஏன் அவுத்து இருக்கிற போட்டு நீங்க போக தான். கூடாது? இல்ல, ஏன் அவுத்து சும்மா போட்டு போக கூடாது? நீங்க கேக்குற கேள்வி அப்படிதான் இருக்கு. சும்மாண்ணே ஒரு இதுக்கு ஜாலிக்கு விடுங்க ப்ரோ பிரகாஷ் அண்ணா. ப்ரோ, சாரி ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, கண்டினியூ. உங்களை ஏதாவது கேள்வி எல்லாம் கேட்க விடுவாங்களா, கொஸ்டின்ஸ் மாதிரி? கேட்கலாங்க, அதுக்கு தாங்க ஈவெண்ட்டே அதுக்கு தானே. யோசிச்சு ஈவெண்ட்டே வச்சிருக்கீங்களா? வந்து என்னத்த நமக்கு யோசிச்சா நம்ம கேட்க வராதுங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன தெரியுமா? எனக்கு பெரும் பிரச்சனை என்னன்னா, நான் வார்த்தை இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் ரெண்டு வகை சொல்லுவாங்கல்ல. ஒன்னு பேசவே வராது, இன்னொன்னு ரொம்ப பேசுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிதானே சொல்லுவாங்க. அதோட மீனிங் நான் எப்படி ஆமா ஆமா. தெரியுமா? நான் வந்து எப்படின்னா, இன்ட்ரோவர்ட் லிஸ்ட்லயே இல்லாம எக்ஸ்ட்ரோவர்ட் லிஸ்ட்லயே இல்லாம பேசுறதுக்கு தொடங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். யார்கிட்ட பேசுறதுனால முதல்ல பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த இப்ப ரெட்ரோல சொன்ன மாதிரி நான் இது இழுக்கும் போது நீ என்கிட்ட பேச்சு கொடுக்காரு, அப்புறம் எப்ப நீ பாட்டு எனக்கே தெரியாது, அப்புறம் உன பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்களா வில்லன். அது மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா பழகிட்டா என்ன நிப்பாட்ட முடியாது. அது பாட்டு இப்ப எக்ஸ்ட்ரோவர்ட்ல சேருமா இன்ட்ரோவர்ட்ல சேருமான்னு தெரியாது. ஒருத்தர் காசு கேட்கவும் தெரியாது, கொடுத்த காசுக்கு பேலன்ஸ் வாங்கவும் தெரியாது. அது இன்ட்ரோவர்ட்ல வரும். ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப பேசிட்டு அவங்கள்ட்ட நம்ம அவங்களே போதுங்கிற அளவுக்கு விட்டுற அளவுக்கு பேசிட்டு இருப்போம். நம்ம அந்த கேட்டகரி. அதனால வந்து இந்த ஆரம்பிக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு இப்ப லாஸ்ட் டைம் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனோம். மஞ்சிமா மோகன் அவங்க கூட ஒரு இன்டராக்ஷனுக்காக ஒரு வீடியோ ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிருந்தோம். ஒரு 10 நிமிஷம் காரணத்துல நான் எதுவுமே பேசல. ஆனா அடுத்த ஒரு ஒரு 40 நிமிஷமும் 1 மணி நேரம் அடிஷனலா இருந்துச்சு. அதுல நான் மட்டும் தான் பேசினேன். யாரையும் பேச விட மாட்டேன். அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பெரிய இம்சம் இருக்கு எனக்கு. அது அந்த ஈவெண்ட்ல கலந்துக்கணும். நம்மள ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு நமக்கு ஏதாவது கேப் விட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் பேசலாம். இல்லைன்னா வாயை முட்டு எல்லாரும் பேசுற வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியதுதான். ப்ரோ ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்களா? இல்ல, அது தெரியல, அந்த எப்படி ஐடியா பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஆனா வந்து ஒரு சூப்பர் லொகேஷன்ல, ஒரு சூப்பர் இடத்துல, சூப்பர் அட்மாஸ்பியர்ல பயங்கரமா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ப்ரோ லைட்டா காண்டாகுது, சொல்லாதீங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் 2 பேர் கேக்குது. இல்லைங்க பிரதர், இன்னைக்கு பார்க்கலான்னு இருந்தேன், நான் பார்க்க முடியல. நீங்க பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க, யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இல்ல நான் பாக்கல ப்ரோ, நீங்க பாத்துருப்பீங்க, ரிவ்யூ கேட்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், இந்த சர்வேஸ்வரவா இப்ப யாரோ பேசுனாங்களே, யாரு? எனக்கு இங்க கேட்ட மாதிரியே இருக்கு அவங்க வாய்ஸ். லைட்டா காண்டா இருக்குன்னாங்களே, யாரு அது? ப்ரோ நான் தான் ப்ரோ, எஃப்சி சார். தலைவா, டக்குன்னு கனி வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு தலைவா, நீங்க வேற. சரி, ஓகே ஓகே. பேட் கைஸ் அனிமேஷன் பட ட்ரைலர் விட்டுருக்காங்க ஆகஸ்ட் 1. என்ன சொன்னாரு? விட்டு விட்டு கேக்குதுமா வீரன். இப்ப கேக்குதா? கேக்குது தலைவா, சொல்லுங்க தலைவா. பேட் கைஸ் அனிமேஷன் பட ட்ரைலர் விட்டுருக்காங்கன்னு சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. நேத்தி இல்ல, ஆக்சுவலா இன்னைக்கு காலைல தான் சித்தாரே ஜமீன் பர் ட்ரைலர் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப எமோஷனலா செம்மையா இருக்கும் போல படம். பேக் டு ஃபார்ம் வராப்புல. நல்லா ஃபர்ஸ்ட் டேவே போய் பார்த்துடணும். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ட்ரெய்லர். ஓகே, அடுத்து வந்து நம்ம ஸ்பேஸ்ல ஒரு ரெகுலர் லிசனர் ஒருத்தர் இருப்பாரு, கிருஷ்ணான் இருப்பாரு. அவர் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்துட்டாரு, ரிவ்யூ போட்டிருக்காரு. அந்த ரிவ்யூ மேல வந்து நான் உங்களுக்கு வந்து நம்மளோட மொட்டை மாடியில பின் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, பெஸ்ட் மூவின்னு சொல்லியிருக்காரு இந்த பிரான்சிஸ்ல. அப்ப நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் வந்து சுகுமார் ப்ரோ 10 மணிக்கு வந்துட்டாருன்னா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நெக்ஸ்ட் ஷோ. ஓகேண்ணே. அதே மாதிரி சினிமா பேரடைஸ்னு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கர் வந்திருக்காரு நினைக்கிறேன். பேசுங்க ப்ரோ. ஆமா, கீழே நிறைய ஆக்டிவா இருப்பாப்ல. வணக்கம் பேரடைஸோ. ஹலோ, கேக்குதுங்களா? வணக்கம் தலைவா, கேக்குது, சொல்லுங்க. எனக்கும் இந்த வார படங்கள்ல மிஷன் இம்பாசிபிள் அண்ட் ஃபைனல் டெஸ்டினேஷன் தான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா மாமன் எனக்கு எல்லா ட்ராக்கர்ஸும் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. கேங்கஸ் மாதிரி ஆயிருமோன்னு பயமா இருக்கு. ஏங்க அப்படிலாம் எதுக்குங்க நீங்க பயப்படுறீங்க? ஒருத்தவங்க நல்லா கொடுக்குறாங்கன்னு நம்புங்க. மாதிரி ஆயிருமோன்னு பயமா இருக்கு, வேற எதுவும் இல்லை. போனமா வேண்டாமான்னு இருக்கா? நல்ல விஷயம், சந்தோஷம். நல்ல ரிவ்யூ வருதுன்னா ஓகே, அண்ணன் வந்தோடனே கேட்போம். சரி ப்ரோ. ஆனா அந்த டேரக்டர் எனக்கு பிடிச்சி. ஆமா ஆமா. உங்களுக்கு சினிமா பேரடைஸோ அந்த படம் பார்த்து அந்த பேர் வச்சீங்களா, இல்ல என்ன கதை? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, சினிமா பேரடைஸ்னா எல்லா படமும் நான் பார்ப்பேன், அதனால
ஓகே ஓகே, சூப்பர் தலைவா. இந்த பழைய படமும் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டா வந்த பாலிவுட் படம் பார்த்தது இல்லை. பட் ஓகே ஓகே ஓகே, இல்ல பழசு தான் கேக்குறேன். பழசு மாஸ்டர் பீஸ். ஓகே. சூப்பர். அப்ப வந்துட்டு நீங்க 17ஆம் தேதி ஸ்பேஸ் போட மாட்டீங்க அதானே? அதை முன்கூட்டியே சொல்லிடுங்க. நாங்க வேற ஒரு கடையை போடுறோம், நானுமா வீரனும். சொல்லுங்க பரணி ப்ரோ. இல்ல நீங்க வரீங்களா? நீங்க நான் எல்லாரும் மட்டும் போடு. நான்லாம் தனியாலாம் ஸ்பேஸ் போட மாட்டேங்க, வாய்ப்பே இல்லை. ஏங்க? அது ரொம்ப கஷ்டம். இப்போ இங்கன்னா பிரகாஷ் ப்ரோ இருக்காரு, இதை இருக்காருன்னா நம்பி அப்படியே விட்டுட்டு போயிடலாம். நான் தனியா போட்டேன்னா அவ்வளவுதான். தலைவா என்ன நம்ப மாட்டிய தலைவா? நான் இருக்கேன் தலைவா, உனக்கு நம்ம சேர்ந்து பண்ணுவோம். நீங்க என்னது? டீய போட சொல்லிட்டு போவீங்க, டிக்காசனை போட சொல்லிட்டு வருவீங்க. இல்ல இது நான் இந்த இதை பத்தி தான் சொல்லணும்னு நினைச்சேன். யாரோ ஒருத்தர் ரிவ்யூ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. இந்த இது அவர் இன்னொரு கமெண்ட்டும் பண்ணியிருந்தாரு, அதை பத்தி பேசிட்டீங்களா? இந்த டெலிட்டட் சீன்லாம் ரீசெண்டா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. பிரகாஷ்னா இருக்கீங்களா? நீதான் சொல்றீங்க. இல்ல அந்த கிருஷ்ணா மேல இருக்காருல, இது ஃபைனல் டெஸ்டினேஷன் ரிவ்யூ போட்டிருக்காருல, அவர் இன்னொரு கமெண்ட்டும் பண்ணியிருக்காரு. அண்ணா இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகிற டெலிட்டட் சீன்லாம் நல்லா இருக்கு, பட் ஏன் அதை டெலீட் பண்றாங்க? எக்ஸாம்பிள் ரெட்ரோ சாங், அப்புறம் இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலில இருந்து ரிலீஸ் ஆன சசிகுமார் சீன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு படம் எடுக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு எந்த படமா இருந்தாலும் சரி சில சீன்ஸ் கட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து படத்தோட ஃப்ளோ நல்லா இருக்கும். இப்போ இந்த படம் வந்து ரெட்ரோ அந்த வீடியோ சாங், எனக்கு நான் பர்சனலாக சொல்றேன், அது ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல டியூரேஷன்ல இருக்கு. பட் அந்த இடத்துல வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் வந்து அது டிராகியா ஃபீல் ஆயிருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி தான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் நிறைய டெலிட்டட் சீன்ஸு படத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. நமக்கு தோணும் இதை வச்சிருக்கலாமேன்னு சொல்லி. பட் ஆனால் வந்துட்டு அவங்க எடுக்கிற டிசிஷன் ஆல்மோஸ்ட் வந்து டைரக்டர்ஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ சூரி கூட வந்து மாமன் அந்த பேசிங்க பாதிச்சிருக்கும். ஆமா, இப்போ சூரி மாமன் படத்துல கூட வந்து சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல, ஒரு லென்த்தி ஷாட்டு, ஒரு 2 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டு லென்த்தி ஷாட்டு, நான் பெரிய லென்த் டைலாக் பேசியிருப்பேன் 2 பேப்பருக்கு, அதை வந்து சீன்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது கட் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தோட ஃப்ளோக்கும் பேசிங்க்கும். ஸோ அதுதான் அந்த மாதிரி நிறைய இருக்கும் ப்ரோ. எல்லா படத்துலயும் வந்து ஒரு டெலிட்டட் சீன் இருக்கும். சில பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க, சில பேர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஈவன் பெரிய பெரிய படங்கள்ல கூட அப்படிதான் இருக்கும். சங்கர் ஆனா இந்த ஏஎல் விஜய் இருக்காருல தலைவா, அவரை பத்தி சொல்றப்ப சொல்லுவாங்க அவருக்கெல்லாம் டெலிட்டட் சீன்லாம் பெருசா வச்சுக்க மாட்டாப்லையா. இது ரொம்ப என்ன எடுக்கிறாரோ அதான் எடிட் பண்ணுவாரா. இது கூட அஸ்வத்தும் அப்படிதான்னாங்க. அதான் சொல்ல வந்தேன், அஸ்வத்தும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். பேப்பர்ல என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்துருவோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு தனி திறமை வேணும். ஆனா சில டைம் 4 hours 5 hours ஃபுட்டேஜ் வரும், அதெல்லாம் எப்படி ஒரு கோர்வையா ஆக்குவாங்க. எடிட்டர் நிலைமை நினைச்சு பாருங்க தலைவா, செதறுவாரு. அதுவும் குறிப்பா யார் தெரியுமா? ரூபன் ஒரு எடிட்டர். அதுவும் எந்த டைரக்டர் நீங்க கேளுங்க என்கிட்ட, நான் சொல்றேன். இல்ல 7 ஆரம்பிச்சு முடியும். அங்க என்னங்க எல்லாரும் இப்படி வரீங்க கரெக்டா? மெர்சல்லாம் 5.25 மணி நேரம் ஃபுட்டேஜா. கரெக்ட். மெர்சல விடுங்க, இதையும் சொன்னாங்க வேலைக்காரன் 6 மணி நேரம் ஃபுட்டேஜா. ஐயோ, அதுல சொன்னாங்க ஆர்ஜே பாலாஜி சொன்னாரு சங்கர். ஆமா ஆமா, என்னங்க அது 5.5 மணி நேரம்னா என்ன? பிளாஷ்பேக்கே 1.5 மணி நேரம் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் மெர்சல். அப்புறம் ஆனா இதுக்கெல்லாம் முன்னோடி என் தலைவன் தான். வடச்சென்னை 5.5 மணி நேரம், அவ்வளவுதான். அதான் வாழ்க்கைன்றது. அப்படி போயிடணும். இல்லைன்னா சந்தீப் ரெட்டி வங்கா மாதிரி போயிடணும். என்ன எடுக்கிறாரோ 3.5 மணி நேரமா 4 மணி நேரமா அதே படத்தை வச்சிட வேண்டியதுதான். ஆனா அதுல டெலிட்டட் சீன்லாம் இருக்கும்னு சொல்லுவாரு அவரு. இல்ல ப்ரோ, அது யார் தலைவா? ஆண்டனி ஒரு எடிட்டர் இருந்தாரு, ஒரு ஃபேமஸான எடிட்டர். ஆமா, ஜிவிஎம்க்குலாம் அவர்தானே பண்றாரு. அவர் படம் தெரியலையே, நான் ரீசன்ட்டா படத்துல எடிட்டர்னாலே ஆண்டனி தான் டாப்புங்க அவரு. எல்லா பெரிய படமும் அவர் தான் பண்ணுவாரு. ஆமா, இப்பதான் பண்றாருன்னு தெரியல. நடுவுல ஒரு படம் டைரக்ட் பண்ணாப்ல, அந்த படம் கூட பெருசா போகல, ஒரு நாள் இரவில்னு. அப்புறம் வந்துட்டு அவரு தெரியல எனக்கு, மேபி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு படத்துக்கு. ஆனா வெளியே வரல பாருங்க. இப்போ பிலோமின் ராஜ் தான். அந்த ரூபன்ல இவங்கெல்லாம் வந்தவனே அப்படியே மாறிடுச்சு. இவர் ஸ்டூடெண்ட் தான் ரூபன்லாம். ஓகே, அப்படியா? ஓகே. லோகேஷ் கிட்ட வர ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு ஆமா பிலோமின்.
இன்னொதான் இல்ல யாரு யாரு கேக்குறீங்க? ஆண்டனி கேக்குறாப்லண்ணே. ஆண்டனி ஓ, எடிட்டர் ஆண்டனியா? இப்ப பெரிய படங்கள் எதுவும் பண்றது இல்ல. அவர் இந்த அருண் விஜய் படம் டப்ளாக்ஸ் ஒரு படம் பண்றாருல, ரெட்டத்தல, ரெட்டத்தல. அதுக்கு ஓகே அவர் ஓகே. பண்றாரு. வேற எந்த படமும் பண்ற மாதிரி தெரியல. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ சியான் விஷால் ப்ரோ இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் எப்படி ப்ரோ கோரியா இருக்குமா இல்ல எப்படி ப்ரோ இருக்கும் ஃபைனல் டெஸ்டினேஷன்? ஃபைனல் டெஸ்டினேஷன் கொஞ்சம் கோரியா தான் இருக்கும். ஏன்னா சாவு சீனை காமிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கோரியா தான் இருக்கும். ஆனா என்னன்னா, உங்களுக்கு ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். அதை பாக்குறப்ப இப்ப நீங்க வந்து சில இந்த இப்ப ட்விட்டர் டைம்லைன்ல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வீடியோஸ், அப்புறமேட்டு வந்து இந்த கோரி வீடியோஸ் நிறைய வரும். அதை விரும்பி பாக்குறவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து கதையோட நீங்க சில விஷயங்கள் பார்க்கணும். அதாவது கதைக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கோரி உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இவர் இந்த ரிவ்யூ போட்டிருக்கிற என்ன சொல்ற, இதான் இந்த இது வரைக்கும் அந்த படங்கள்லயே இது பெஸ்ட்னு போட்டிருக்காரு. நிறைய பேர் வந்து படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் பரணி, உங்களுக்கு ரிப்போர்ட் எப்படி வந்துச்சு அதை சொல்லுங்க. படம் இல்ல இல்ல மற்ற இல்ல முன்னாடி நான் பார்த்துட்டு முன்னாடி பார்த்தது இல்ல. இந்த இது கிரிட்டிக் ரிவ்யூஸ் வச்சு பார்க்குறப்போ வந்து நல்லா தான் சொல்லியிருக்காங்க. படம் வந்து குட் அந்த லெவல்ல இருக்கும். வாவ் அப்படி இருக்காது, குட் அந்த லெவல்ல இருக்கும். ஓகே, சரி, நம்ம பார்ப்போம், நைட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். 1-2 போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நீங்க போகலையா? இல்ல இல்ல நான் அது என்ன சொல்ல, அது நான் டிஜிட்டல்ல வரும்போது பாத்துக்கிறேன். அது கொஞ்சம் கோரியா இருக்குன்றதுனால எப்படின்னு தெரியல. அது இந்தியன் சென்சார்ல ஏ வேற கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்க எல்லாம் மார்க்கோ பார்த்துட்டீங்க, மார்க்கோ நான் பிடிச்சி வச்சுட்டீங்க, மார்க்கோ நிறைய பத்தி நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டீங்க. மார்க்கோ நீங்க எல்லாம் பிடிச்சிருக்குன்னு கோரின்னு சொல்லல. சொல்லக்கூடாது. நீங்க எல்லாம் படம் பார்த்துட்டு தான் வரணும். பார்த்துட்டு இல்ல வந்து எப்படின்னு பிரகாஷ் சொல்லணும். நான் மார்க்கோ வந்து நல்ல படம்னு நான் சொல்லல, பிடிச்சிருக்கணும்னு நான் சொல்லல. இப்போவும் சொல்றேன், என் ரிவ்யூ கூட எடுத்து பாருங்க. ஓகே படம் தான் நான் போட்டிருப்பேன் அந்த படத்தை. ஆனா சிரிச்சுக்கிட்டே ஆதி எனக்கு சஜஸ்ட் பண்ணீங்கல்ல, எங்க என்ன என்ன சிரிச்சுக்கிட்டே நல்லா இருந்துச்சுண்ணே அப்படின்னு சொன்னீங்க. அவர் சொன்னாரு, எங்க உங்க சிரிப்பை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது ஒரு ஃபன் வேர்ட்ல சொன்னேங்க அவர்கிட்ட, அவ்வளவுதாங்க. ப்ரோ சியான் எஸ் எஸ் சும்மா ராஜமௌழி ஃபன்னா அந்த இது சொன்னேன், அவ்வளவுதான். ஆமா ஆமா, பிரகாஷ் அண்ணன் தான் போட்டுரு. அதுதான் முதல்ல கேட்கணும்னு நினைச்சேன். அண்ணா என்ன கதை அது, பயங்கரமா இருக்கே. எதுங்க? சியான் விக்ரமின் எஸ் எஸ் ராஜமௌழி. அது தெலுங்கு சைடு சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அதுதான் பிராக்கெட்ல ஒன்று போட்டிருப்பேன், அன்கன்ஃபார்ம் சோர்ஸ்னு சொல்லி போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து நிறைய ஆமா பேர் ஆமா சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தேன். ஆனா ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா படத்துல வந்து பிருத்திவிராஜ் ரோல்ல ஃபர்ஸ்ட் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வில்லன் ரோல்ல. அப்புறம் பிருத்திவிராஜ் கமிட் ஆயிட்டு இப்போ வந்து தெலுங்கு சைடு வந்து நியூஸ் என்னன்னா, அது வந்து வில்லன் ரோல்லாம் கிடையாது, சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான். ஒரு முக்கியமான இடத்துல இவருக்கு மகேஷ் பாபு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ ரோல் மாதிரி அதை வந்து அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி தெலுங்கு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறனால அது பிராக்கெட்ல போட்டிருந்தேன். எனக்கு அது விக்ரம் பண்றாரா இல்லையானது. ஏன்னா விக்ரம் வந்து நிறைய படங்கள் அவருக்கு வந்துச்சு, நடுவில் படம் பண்றதுக்கு ஆஃபர் வந்துச்சு. அவர் எதையுமே பண்ண மாட்டேன்ட்டாரு. சொல்ல போனா இப்போ ஒரு படம், ஒரு மல்டி ஸ்டாரர் படம் எடுத்துட்டு இருக்காங்க, அதுல ஒரு முக்கியமான ரோல் விக்ரம் தான் பண்றதா இருந்துச்சு. அவர் சம்பளம் வந்து பயங்கரமான சம்பளம் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவர் பண்ண மாட்டேன்ட்டாரு. அவர் வந்து மல்டி ஸ்டார் படங்கள் இப்போ வரைக்கும் வேணாம் அப்படிங்கிற முடிவுல தான் இருக்கிறாரு. அதனால இது பண்ணுவாராங்கிற டவுட். இல்ல ராஜமௌலிக்காக பண்றாரா இல்லையாங்கிறதா தெரியல. ரோலக்ஸும் ஃபர்ஸ்ட் அவர் தானே ப்ரோ பண்றதா இருந்துச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் ரோலக்ஸ் அவர் பண்றா இருந்துச்சு. அப்புறம் அமிதாப் பச்சன் பேர்லாம் அடிபட்டுச்சு. ஹிந்தில இருந்து கூட்டு வரேங்கிற கமல் ரெக்கமெண்டேஷனை கூட்டு வரேன்னு சொல்லி அவர் வந்து ஒரு சீனியர் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி பயங்கரமா கொண்டு வரலாம்னு அமிதாப் பச்சன் சொன்னாங்க. அப்புறம் மாறி மாறி கடைசியில சூர்யாட்ட போயிடுச்சு. ஆனா சூர்யா பண்ணதுதான் நல்ல இம்பாக்ட். தெரியல இவங்க எல்லாம் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும். அமிதாப் பச்சன் எல்லாம் பண்ணியிருந்தா தெரியல எனக்கு. ஒன்னே ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட் யாரை பாக்குறோமோ அவங்களுக்கு செட் ஆகும். அது ஒரிஜினல் படமா இருந்து அது ரீமேக் பண்ணாலும் சரி, இல்ல யாராவது ஒரு படம் பண்ணியிருந்து அதை யாரை ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோமோ அவங்களுக்கு தான் அது பர்ஃபெக்டா சூட் ஆகும். ப்ரோ அந்த கலியுகம்னு ஒரு படம் வந்திருக்கு, அது கன்னட படமா தெலுங்கு படமா? ஆமா, எதுலயே போஸ்ட் பார்த்து எனக்கு ஞாபகம் இல்லை. பரணி, அது கன்னட படமா தெலுங்கு படமா? எல்லாம் ரிவ்யூ நல்லா கொடுத்துருக்காங்க. எந்த படம்? கலியுகம். கலியுகம்னு சொல்லி இந்த ஸ்ரத்தா ஸ்ரீனர். இல்ல, பிரதாஸ் நேத்து கிஷோர் தானே ப்ரோ? நேத்து தான் நான் பேசிட்டு இருந்தேன். அது கன்னட படம் தான். அது வந்து ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி கதை. போஸ்ட் கன்னட படமா அது? அப்போகலிப்டோ. சாரி, நல்லா இருக்குங்களா? ரிவ்யூ யார்கிட்ட? இல்ல, நான் பாக்குறேன், பிளாட் தான் படிச்சேன் புக் மை ஷோல. இல்ல இல்ல படம் நல்லா இல்ல, அது வேற விஷயம். படம் நல்லா இல்ல. டைம்ஸ் ஆஃப் இந்தியால ரிவ்யூ பார்த்தேன், அதுல வந்து பிலோ ஆவரேஜ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. 2064 நடக்கிற மாதிரி கதை. சரி, விசால் ப்ரோ, நீங்க முன்னாடி கேள்வி கேட்டீங்கல்ல, விசால் கேட்டீங்களா யாரு கேட்டீங்கன்னு தெரியல.
அங்க போனா கேள்வி கேட்பீங்களா ஈவெண்ட்ல போனா அப்படின்னு கேட்டீங்கல்ல, எனக்கு அதை வச்சே ஒரு ஆமாண்ணே. கேள்வி கேட்கறேன். அதை வச்சே ஒரு கேள்வி கேட்கறேன். உதாரணமா பேசுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சு நானும் பேச ஆரம்பிச்சிட்டா என்ன கேள்வி கேட்கலாம்? நீங்க சொல்லுங்க, உங்களோட சஜஷன்ல என்ன கேள்வி கேட்கலாம், என்னென்ன கேள்விகள் கேட்கலாம்? அவரு விஷால் ப்ரோ நேரம் தான் கேட்பாரு, சிம்பு ப்ரோ எப்ப அடுத்த ஷூட்டிங் போவீங்கன்னு. அதெல்லாம் இல்லைங்க, என்னெல்லாம் விட்டீங்கன்னா 1 hour கேட்பேன், அவ்வளவு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கமல்கிட்ட தான் கேட்கணும்ண்ணே. கேள்வியா நிறைய இருக்கு, ஒரே ஒரு கேள்வி தானே, கொஞ்ச நேரம் கேச்சு நான் சொல்றேன் கண்டிப்பா. இல்ல ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், யாரு சொன்னாலும் ஒன்று தான் சொல்லணும், அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. பாப்போம் யார் மார்க்கோஸ் பெஸ்டா ஆரம்பிப்பாரு. கேட்குறீங்க. ஆமா, கமல் ஃபேனுங்கிறனால அவுட் வந்து ஆரம்பம் டிபிலாம் மாத்திருக்கிறாரு. கேள்வி எல்லாம் எதுவும் இல்லைங்க, அவர்கிட்ட என்ன கேக்குறது. உணர்த்திக்கிட்டு நடாடி என்கிட்ட ஏன்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்க? யாருங்க? ஏங்க வணக்கங்க, யாருங்க அது? வைஃபா? சரி சரி விடுங்க, வாழ்க்கைனா அப்படிதான். செதறாரு. எபிசோடா? எபிசெட்டா? ஓ எபிசெட் ஐயா, உங்களுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சா? நீங்க வாடி போடினாலே கல்யாணம் ஆயிருக்கணுமா? இல்லங்க சும்மா கேட்போமே. இல்ல 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 இல்ல, அது நிறைய நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகே இவரு ஓகே. போன வெரைட்டிக்கு அது வேற வெரைட்டி. மனசு பெரிய கோவக்காரரா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வெரைட்டியா இருந்துச்சு. சரி, மைக் ஆன் பண்ண முடியாத இடத்துல இருக்கிறாரு. அந்த சூழ்நிலை எனக்கு ஆமா. புரிகிறது. ஒத்து போகும் காரணத்தினால் அவரை விட்டு விட்டு அடுத்த கேள்விக்கு வந்து விடுவோம். ப்ரோ இது தக் லைஃப் ஸ்கிரிப்ட் கமல் தானே ப்ரோ இது? கமல் ஆமா, அவரே பேட்டியில மணிரத்னம் bro. சொல்லிட்டாரு, அவரே பேட்டியில சொல்லிட்டாரு. கமலோட Business அவருடைய அந்த script. அமர்கேன் சொன்ன டைட்டில் அமர்ஹே மரணம். தான். அந்த அந்த தலைவன் இருக்கின்றான், அதுதான் தலைவன் இருக்கின்றான். ஓகேங்களா, தலைவன் இருக்கின்றான் அதுதான் அந்த, அது தமிழ் டைட்டில். ஹிந்தி டைட்டில் அந்த அவர் சொன்ன அமர்கேன். அந்த மரணம் இல்லாத, மரணத்துக்கு இல்லாத ஒரு அந்த மாதிரி மீனிங் சொல்லியிருந்தார் அவரு. அவர் கமல் எழுதின ஐடியாவை இவர் வந்து டோட்டலா கொஞ்சம் மாத்தி இருக்கிறாரு போல இருக்கு. ஆனாண்ணே அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல என்ன சொன்னாருன்னா கமல், வெறும் ஐடியா மட்டும்தான் என்னது விக்ரம் மாதிரியே அப்படிதான் சொன்னாரு. ஆனா நேத்து இந்த அனுபமா சோப்ரா இன்டர்வியூ என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு வெர்ஷனே எழுதிட்டேன், நான் ஒரு வெர்ஷன் ஃபுல்லா முடிச்சுட்டு மணி சட்டை கொடுத்தேன், அவரு ஒண்ணு பண்ணாரு, அப்புறம் கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணி நாங்க பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ ப்ரோ கமல் அதான் பயமா இருக்கு விஷால் ப்ரோ. என்ன ஏங்க ஏங்க நீங்க ஏங்க கமல்னால அவரு ரொம்ப ஆர்வமா அவர் இருக்கும் என்ன bro. என்ன பண்ணாருன்னு ரைட்டர் தான் bro? பயமா இருக்கு. அவரு பிரகாஷ்ண்ணா, அதுதாங்க ரொம்ப ஆர்வம். நான் வந்து கமலை ரைட்டர், அதாவது கமல் ப்ரோ நடிக்கிறத கமல் தாண்டி கமல் இல்லைங்க. ப்ரோ கமலை தான் நான் சொல்றேன். கமல் நல்லா இருக்கும், மணிரத்னம் என்ன பண்ண போறோம் அதான் பயம். அதை ஏங்க சொல்றேன், ஏங்க அதான் நான் கூட பயந்துட்டேன். ஏன்னா ஆக்சுவலா எனக்கு வந்து கமலுங்கிற நடிகரை தாண்டி எனக்கு கமலுங்கிற ரைட்டர், கமலுங்கிற டைரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பர்ண்ணே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடிகை. எனக்கு நான் தான் ரொம்ப நாள் முன்னாடி நம்ம ஸ்பேஸே சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து அப்பவே இப்போ ஒவ்வொரு காம்பினேஷன்ல ஒவ்வொரு கனவு ஆசை இருக்கும்ல, அது நடக்காதுன்னு தெரியும், ஆனா ஒரு கனவா இருக்கும்ல. அது மாதிரி எனக்கு நான் அப்பயே சொல்லியிருக்கேன். என்னன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கனவு, 10 வருஷம் முன்னாடி இருந்து கமல்ஹாசன் டைரக்ட் பண்ணணும், அவர் நடிக்கக்கூடாது, அஜித் ஹீரோ நடிக்கணும், எனக்கு இது ஆசை. இது எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஆஹா. அது அது வந்து கண்டிப்பா இப்பயும் நடக்குமான்னு தெரியும், நடக்க போறதும் கிடையாது. ஆசை தான், கனவுக்கு என்ன ஆரம்பிக்கும் இருக்கு. போதே எனக்கு தெரியும் இதான் சொல்ல போறீங்க. அண்ணா ஆனா ஏற்கனவே சூப்பர் சொல்லியிருக்கேன், 2-3 தடவை சொல்லியிருக்கேன் நானு. செம்மையா இருக்கும். 2-3 தடவை சொல்லியிருக்கேன். எதுக்காக இந்த அதான் ஆசை எதுக்காக வந்துச்சுன்னா, கமல் ஃபேன் எங்க அப்பா, இப்ப அஜித் ஃபேன் நானு. அப்படிங்கிறப்ப அந்த கமல் சின்ன வயசுல நானும் கமல் ஃபேன் வந்து தானே வந்தேன். அப்ப எனக்கு அதை வந்து மெர்ஜ் பண்ணணும்னு ஒரு ரொம்ப நாள் ஒரு ஆசை இல்ல. அததான் எனக்கு வந்து எப்படியோ கமல் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல கமல் வந்து டைரக்டரா இருக்கும். நான் ஒரு நடிக்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, ஏன்னா நடிகனுக்கு அவர் பேர் வாங்கிட்டாரு, இந்தியாவிலே அவர் தான் நடிகர்னு பேர் வாங்கிட்டாரு. இனிமேல் நடிப்புல அவர் வந்து அதை யாரு இப்ப முன்னாடி சிவாஜி சொல்லுவாங்க, இப்ப கமல் சொல்லுவாங்க, யாரா இருந்தாலும் கமல் சிவாஜின்னு சொல்லுவாங்க. அப்ப நடிப்புல பேர் எடுத்தாச்சு. அவர் டேரக்டரா உண்மையுமே அவர் ரைட்டரும் டேரக்டரா அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ஆளு. அது ஹேராமா இருக்கட்டும், விரும்மாண்டியா இருக்கட்டும், இந்த 2 படமும் நினைச்சா எனக்கு வந்து எல்லா ஹீரோ கூடயுமே பண்ணலாம் ப்ரோ, ஒரு ஆளுக்கு எல்லா ஒரு கூடயும் ஜானர்ல பண்ணலாங்க, பண்ணலாம். எல்லா கூடயும் சூப்பரா பண்ணலாம். இருக்கும். எனக்கு ஆசை, எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த அவங்க ஒரு ஒரு பட்டு வச்சு பட்ட செட்டு கட்டி 2 பேர் உட்காந்துருப்பாங்க தெரியுங்களா, அந்த அந்த கெட்டப்ல எனக்கு படம் பண்ணணும் ஆசை. இவங்க 2 பேரும், அதாவது கமல் வந்து படம் டைரக்ட் மட்டும் பண்ணணும், பெருமாண்டி மாதிரின்றீங்க. கமல் டைரக்ட் மட்டும் பண்ணணும், அங்க வந்து ஓகே ஹீரோ வந்து ஓகே புரியுது. அஜித் நடிக்கணும். அப்போ வந்து இவரோட ரைட்டிங் டைரக்ஷன்ல அஜித் எப்படி இருப்பாரு அப்படின்னு பாக்குறதுக்கு எனக்கு அப்ப ஆர்வம். கண்டிப்பா நடக்காதுன்னு தெரியும், இப்பயும் அது ஒரு ஆசை தான். ஆசைக்கு என்ன சொல்ற, கனவு அப்படியே ஆசைக்கு என்ன மியூசிக் இருக்கு. டைரக்டரே எல்லாம் என் சொல்லுங்க மொட்டை ப்ரோ. மாடி பார்ட்டி ஆசை ப்ரோ மாதிரின்றீங்க. மியூசிக் டைரக்டரே சொல்லுங்க யாருன்னு. நான் சொன்னா எல்லாமே வந்து நடக்கவே நடக்காத காம்பினேஷன் தான் சொல்லுவேன். ஏ ராஜாவா? நடக்கவே நடக்காத காம்பினேஷன் சொல்லுவேன். ஏன்னா வந்து அண்ணா எனக்கு பரவாயில்ல, நீங்க இதை பத்தி பேச நல்லா இருக்கு. அனல் அரசு ஃபைட் மாஸ்டர் எனக்கு
அந்த படத்துக்கு. ஓகேங்களா, அன்பறிவுலாம் கிடையாது. அனல் அரசு, ஃபைட் மாஸ்டர், இவரு யாருன்னா, ஐயோ அவர் பேர், நான் எடிட்டர் கேக்குறேன் பேர், ஒன்று ஒண்ணா நீங்க சொல்லுங்க. எடிட்டர் பேர் இசையமைப்பாளர் மறந்துடுச்சு. யாரு? இசையமைப்பாளர் நான் கடைசியா சொல்றேன். ஏன்னா சரி, இசையமைப்பாளர் ஓகே. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நான் அப்ப ஆசைப்பட்டப்ப இளையராஜா காம்பினேஷன் ஆசைப்பட்டேன். அப்ப சூப்பர். ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அப்ப வந்து அவர் படங்கள் பண்ணாம இருந்தார். இளையராஜா ரொம்ப ரொம்ப கம்மியா பண்ணியிருந்தார். அவர் படங்களே பண்றது இல்லை அப்பலாம். ரொம்ப கேப் இருந்துச்சு எனக்கு. அதனால அவர் பண்ண ஆசை. நடிகை அதுக்கப்புறம் யாரு? வந்து இப்ப மாறிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து நடிகை யாரு? ஃபைட், அதான் சொல்றேன், ஃபைட் மாஸ்டர் அனல் அரசு, டான்ஸ் மாஸ்டர் சோஃபி, சோபி மாஸ்டர் இருக்கார்ல அவரு, கேமராமேன் இப்போ வந்து ஜி கே விஷ்ணு. பிரகாஷ் bro. அவ்வளவு மேல எது இல்லப்பா, அவ்வளவு மேல இல்ல. அதான் சொல்றேன்ல, அதான் ஏங்க, சொல்றேன், லைட் அண்ணா, மேனு. நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்குண்ணே அது. சொல்லுங்க அதான் சொல்லுங்க. சொல்றேன். எதுவுமே நடக்காதுங்கிறதுக்காக ஆசை, கனவு ஆசைங்கிறது. ஜி கே அது விஷ்ணு இல்ல இருக்கார்ல, ப்ரோ, மெயினான ஆளுங்களை சொல்லுவீங்கன்னு பார்த்தா லைட் மேன் எல்லாம் போயிட்டு இருக்கீங்கன்றது. இல்ல அதுதாங்க போட்ட போட்ட நல்ல சொல்றேன். விஷயம் தான். சொல்லுங்க நான் சொல்லுங்க. வந்து எங்க டீமே டோட்டல் சம்பந்தமே இல்லாம, அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த பிச்சைக்கார தட்டுல இருக்க சோறு மாதிரி கலந்து கலந்து கலவையா இருக்கும். நம்மளாம் வந்து ஏசி ஹோட்டல் வாங்க போனா எல்லாம் ஒரே இதாக இருக்கும். ஆனா இந்த தட்டுல எப்படி இருக்கும், கலவையா இருக்கும், எல்லாம் கலந்து இருக்கும்பாங்கல்ல உதாரணத்துக்கு. அது மாதிரி இந்த காம்பினேஷன் சேர முடியாத காம்பினேஷன் எனக்கு இது சேர்க்கணும்னு ஒரு ஆசை. ப்ரொடக்ஷன் வந்து கலைப்புலி எஸ் தானு. சன் RKFI பிக்சர்ஸ், தான். சன் பிக்சர்ஸ், சன் சன் பிக்சர்ஸ், பிக்சர்ஸா? சன் பெரிய ஆசையா இருக்கு. அப்படியே clear அண்ணா, ஆ நடிகை ரொம்ப யாரு? நல்லா இருக்கும் bro. நடிகை யாருன்னு சொல்லுங்கண்ணே. எதுங்க? அனுஷ்கா. அது இல்ல அது வேணாம். அது அந்த நான் யோசிச்சது அண்ணா, வந்து நீங்க ஏன் அண்ணா? எல்லாம் திட்டுவீங்க. இப்ப அதை அந்த திட்டலாம் மாட்டோம், நீங்க அதை சொல்லுங்க. திட்டுற அளவுக்கு போயிரு. சௌந்தர்யாவா? இப்ப அது ஏங்க லாஜிக் இருக்காங்க. லாஜிக்கோட தான் காம்பினேஷனா இருக்கும். கனவா இருந்தாலும் லாஜிக் வேணாமடான்னு இருக்கும்ல. அதாவது இல்ல, கனவா உங்களுக்கு இருந்தாலும் ஒரு பிடிக்குமே, நியாயம் அதான் வேணாமான்னு கேட்டேன். இருக்கும். அதுக்காக எல்லாம் பண்ண முடியாதுல்ல. அதெல்லாம் வேற சொல்லுங்க ப்ரோ, நிறைய சும்மா இருக்கு. சொல்லுங்க போட்டோம், ப்ரோ, சரி யாரு விடுங்க. ஹீரோயின்? அதுக்கு முன்னாடி வந்து டாபிக் வாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பேசணுமோ அந்த டாபிக் வாங்க. கேள்வி என்ன கேள்வி கேட்கலாம் வாங்க. அதுக்காட்டி வேண்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த கேள்வி ஏதாவது ஒரு லாஜிக்கா ப்ரோ, கேள்வி சொல்லுங்க. ப்ரோ 2 பேருக்கு சேர்த்த மாதிரி கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுருங்க ப்ரோ. என்னோட இப்பதானே பேசினாரு அவரு, சிலம்பரசன் டிஆர். அந்த போன ஈவெண்ட் சிட்சாட் ஷோ நடத்துனாங்கல்ல, அதுல அதுக்கு பதில் சொன்னார்ல. ஆமா, அதுக்கு பதில் சொன்னார்ல. ப்ரோ நம்ம எல்லாரும் சினிமானா கமலஹாசன் சொல்லுவோம். அவர்கிட்ட சினிமானா யாருன்னு கேட்கணும் ப்ரோ. சிவாஜின்னு அப்படி ஜம்முன்னு சொல்ல சொல்லிட்டு. மாட்டாரு, சிவாஜி அந்த சொல்ல மாட்டாரு. கேள்வியை மட்டும் அந்த கேள்வியை மட்டும் கேட்டுறாதீங்க. அப்புறம் இட்டிஸ் பிரசன்னா மாதிரி எல்லாரையும் தூங்க வச்சிருவாரு. வீரன் ப்ரோ, ஏன் ப்ரோ? இல்ல, ஆனா எல்லாமே குரு பக்தினா அவருக்கு ரொம்ப பீக்கான குரு பக்தி. சுந்தரம் மாஸ்டர்னு ஆரம்பிப்பாரு. இல்ல ப்ரோ, அவரு கே. வேற யாரையோ பாலச்சந்தர், சொல்லுவாரு ப்ரோ சினிமானா. தங்கப்பன் மாஸ்டரு. இல்ல ப்ரோ, அவர் வேற யாரையோ சொல்லுவாரு. அவர் பேர் ஏதோ பழைய பேர் சொல்லுவாரு. யார சொன்னாலும் ஃபர்ஸ்ட் சிவாஜி தாங்க சொல்லுவாரு. அவருக்கு சிவாஜி தான் எல்லா இதுலயும். நேத்து இன்டர்வியூல கூட சிவாஜியை மென்ஷன் பண்ணியிருந்தாரு, கே. பாலச்சந்தர் சிவாஜி. அவர் எப்பயும் அதுல ஒரு சூப்பரு. ஆனா அண்ணா, இப்ப நீங்க கேட்டோன்னே எனக்கு ஒண்ணு தோணுதுன்னா, பரணி ப்ரோ இது மட்டும் கேட்டுறேன். நீங்க கேள்வியா கேட்கணும்னா, சார் இப்போ கொஞ்சம் ஏஜ் உங்களுக்கு இப்படி இருக்கு, எம்எஸ் கூட கமெண்ட்ல போட்டிருந்தாரு, எனக்கு அதான் கேட்கணும்னு தோணுது. மருதநாயகம் நீங்க டைரக்ட் மட்டும் பண்ணணும், யாரு ஹீரோவா வச்சு எடுப்பீங்க சார்? அதை தயவு செஞ்சு எடுங்க அப்படின்றது நான் கேட்கணும்னு நினைப்பேன். இது வந்துட்டு என்னுடைய ஆசை. ஏன்னா அந்த படத்தை எப்படியாவது பார்க்கணுன்றது ஒரு கனவு. சியான் அது விக்ரம். என்னோட கேள்வி. அது சியான் விக்ரமா? சியான் சூர்யா. விக்ரமுமே இப்ப கொஞ்சம் அவருக்கும் கஷ்டம். 60 வயசு சூர்யா. bro. ஆமா, சூர்யாவுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். வேற யாரும் இப்ப கண்டெம்பரரில யோசிச்சு கூட பார்க்க முடியல யாரு பண்ணாது கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஷாட் அப்படியே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அந்த எரும மாடா காளமாடா, அதுல தலைவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு போவாரு, தாடி முடியெல்லாம் பறக்க விட்டுக்கிட்டு. அதெல்லாம் யார் பிரகாஷ் ப்ரோ, பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு யோசிச்சு அந்த பார்த்தாலே. கதையை பத்தி எதுவும் தெரியுமா ப்ரோ? அந்த என்ன ஒன்லைன் எப்படி? இல்லைங்க, சின்ன வயசுல திருச்சியில வந்து இப்ப நம்ம இருக்க ஏரியால வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும். அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ். அந்த ஹோட்டல்ல இவர் வந்து ஒரு ராஜா கெட்டப்ல இருப்பார். அந்த ஸ்டில்ல வந்து ஸ்டிக்கரை ஒட்டியிருப்பாங்க. அப்போ வந்து ஸ்டிக்கர் தான் ரொம்ப ஃபேமஸ். பீரோல, கடைகள்ல எல்லாத்தையும் சின்ன ஸ்டிக்கரா இருக்கும். அது எப்படின்னா அந்த ஹீரோ மட்டும் தான் இருப்பாரு. எங்க நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அத்தை பையன் என்ன பண்ணுவான், பீரோல வந்து மிஸ்டர் ரோமியோ ஸ்டில், பிரபுதேவா அந்த ஸ்டில் இருக்கும், அதை ஒட்டி இருப்பான். இதுமாதிரி நம்ம அந்த மாதிரி வித்தியாசமான ஸ்டில் ஒட்டுறது இருக்குல்ல, அந்த ஸ்டில்ல பார்த்தா இந்த ஸ்டில்ல பாக்குறப்ப நம்ம ரோட்ல ஏதாவது பார்த்தோம்னா இது என்ன படம் கேட்கற வரை தோணும். அந்த அளவுக்கு இருக்கும். அப்படி வந்து கமல் வந்து ஒரு ராஜா கெட்டப்ல இருந்தார். ஒரு ராஜா கெட்டப்ல இருந்து அந்த கெட்டப்ல தான் எனக்கு வந்து யாரு என்ன படம் கேட்கறப்ப இது மருதநாயகம் படம் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாட்ட வந்து கேட்டேன், இது வந்து இங்கிலாந்து ராணி வந்து பூஜை போட்டாங்கடா இந்த படத்துக்கு அப்படிம்பாரு. நான் அப்பெல்லாம் நமக்கு அப்ப நெட்டுன்னு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ கூகுளில் போய் செக் பண்ணி பார்க்க முடியும். எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் நமக்கு செய்தியெல்லாம். அது பூஜை போட்டாங்க. கமல் வந்து அவரோட கனவு படம்னாரு. அப்படியே ஆரம்பிச்சு நிக்குது அப்படின்னாரு. அப்படியே இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆரம்பிச்சிருவாங்களாரு. ஆனா ஒரு வருஷம் 2 வருஷம் ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் அது வந்து
நமக்கு எப்போ எடுக்க போறாங்க என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா கதை ஓரளவுக்கு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் ட்விட்டர்ல இந்த கூகுள் சர்ச் பண்ணி பாக்குறப்பதான் நமக்கு தெரியும். ஓ இப்படி இதை வச்சு ஒரு கதை போல இருக்கு, ஒரு முகலாய மன்னர் இவரை வச்சு ஒரு கதை இப்படி வந்து போயிருக்கு அப்படிங்கிறது இப்பதான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தெரியாது, சின்ன பிள்ளைலாம் தெரியாது. ஆனா உள்ள எல்லாமே வரும்ண்ணே, அதுதானே ரொம்ப ஆச்சரியம். வெறும் தமிழ் படமா மட்டும் இருக்காது அது. அந்த போஸ்ட் எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த ஜிங்கு சார்ஜ் சாங்க்கு அப்படியே தலப்பா வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். அடையே எனக்கு டிகிரி தாய்ச்சி கெட்டப்பே பிடிக்கல. நான் அவர் நேரில் ஒயிட் கலர் இப்படிதானே ப்ரோ எனக்கு வந்து அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும் எனக்கு வந்து எப்படின்னா, இந்த படம் பார்த்திருக்கீங்களா? அதாவது ஒரு கைதின்னு தெரியல, கிளைமேக்ஸ்ல வீர சிவாஜி மாதிரி உட்காந்துருப்பாரு தெரியுமா, சத்ரபதி சிவாஜி நல்லா மாதிரி. ஞாபகம் இருக்கு. ஆமா, மேக்கப் சத்ரபதி போட்டு. அந்த கெட்டப் சிலையா இல்லாம நட்சத்திரம் இருந்தா எப்படி இருக்கும் கமல், அந்த அளவுக்கு அந்த அந்த ராஜா கெட்டப் அவ்வளவு கம்பீரமா இருக்கும். மருதநாயகம் ஒயிட் படத்துல கலர் ஷெர்வானி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு அதுல ஒயிட். இல்ல இல்ல இப்ப கோல்டன் என்ன கெட்டப்லாம் கரெக்டா இருக்கு, ஞாபகம் வரல. நான் கூகுள்ல எடுத்து கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன் இருங்க. ஆனா அந்த சத்ரபதி சிவாஜி லுக்கு சொல்றாருல, அப்படியே நம்ம ஏன்னா சின்ன வயசுல சோசியல் சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சிருப்போம், அவர் போட்டோ எல்லாம் போட்டிருப்பாங்க, அப்படியே ரிசம்பிள் ஆயிருக்கும். என்னடா கமல் அப்படியே இருக்காரு. இப்ப விக்கி கௌஷல் எல்லாம் ஒண்ணு பண்ணாரு அவரோட பையனா, அதெல்லாம் என்ன லுக்கு, தலைவன் அப்ப இருப்பாரு பாருங்க, அப்படியே சத்ரபதி சிவாஜி மாதிரியே இருக்கும். கைதின் டைரி கிளைமேக்ஸ்ல. அந்த படம் பாத்தீங்களா நீங்க? எந்த படங்க? சாவா? நோ 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 நோ, அந்த படம் நம்ம பார்க்க மாட்டோம், தேவையும் இல்லை நமக்கு. கடைசி 40 நிமிஷம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. இவர் தான் மாவீரன் தான் சொன்னாரு, பயங்கரமா இருந்துச்சு. நான் ஹிஸ்டரி படிச்சேன், தேவையில்லாத வேலை அந்த படம் எனக்கு, என்ன பொறுத்த வரைக்கும். அதனால நான் பார்க்க மாட்டேன் தலைவா, சாரி ப்ரோ. அப்படியே பேசுனது ஒரு ட்வீட்டா போட்டு விடுங்க ப்ரோ. நல்லா தானே போயிட்டு இருக்கு. எகுரி குமுறி குமுறி அடிப்பாங்க, அதுவும் இந்த மேட்டர்லாம் நம்ம பேசணும். இல்லைங்க, நான் வந்து இப்போ வந்து சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியான கேள்விகள் இருக்கும்ல, எனக்கு அந்த கேள்விகள் ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா மனசு புண்படாம, ஆனா நீங்க சொல்ல வந்த விஷயத்தை யாரும் சொல்லாம ஜால்ரா மட்டும் அடிப்பாங்கல்ல சுத்தி இருக்கவங்க, அது மாதிரி ஜால்ரா அடிக்காம ஒரு சில கேள்வி கேட்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும். எப்பவுமே எல்லாத்துக்கும் அந்த கேள்வி கேட்பேன், கேட்கற வாய்ப்பு கிடைச்சப்பலாம். இப்போ நான் அருண் விஜய் நேரடியாக பார்க்கறப்பையும் அந்த கேள்வி கேட்டேன், மகிழ் திருமணிட்டையும் அந்த கேள்வி கேட்டேன், மஞ்சு மோகன்ட்டையும் அந்த மாதிரி சில விஷயம் கேட்டேன். எனக்கு இப்போ அது மாதிரி இப்போ வீட்டில் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இப்போ கமல் மாதிரி ஒரு ஜாம்பான்ட்டு கேட்க முடியாது. ஆனால் என்னன்னா எனக்கு அது மாதிரி தான் எனக்கு கேள்விகள் மேலே ஆசை. அது மாதிரி யாராவது இன்ட்ரெஸ்டா சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன், யாரும் சொல்லுவேன். எனக்கு 2 கேள்வி மனசுல இருக்கு, பட் நீங்க என்ன கேள்வி சொல்றீங்கன்னு பார்ப்பேன், அதை சொல்ல மாட்டீங்க. ஆகாஷ் ப்ரோ கை தூக்குறாரு, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ மத்தவங்க கிட்ட கேட்ட கேள்விலாம் என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. ஓ கேள்வியே இல்லையா? அவர் இப்போ நடுவில் ஜாயின் பண்ணிருக்காரு, அதனால அவர் விட்டுருங்க, நம்ம திரும்ப அதுக்குள்ள போகலாம். ஆகாஷ் ப்ரோ சொல்லுங்க, ரொம்ப நேரம் கை தூக்கி இருக்கீங்க. இல்ல அவர் கேட்டாரே. ஆகாஷ் கை தூக்கி. இல்ல ப்ரோ, இல்ல நான் உங்க ப்ராஜெக்ட் உங்க டெட்லி காம்பினேஷனா இருக்கேன்னு சொல்லிதான் வந்துட்டு ஹீரோயின் யாருன்னு கேட்க வந்தேன். சௌந்தர்யாவா இல்ல திவ்யா உன்னியா? திவ்யா உன்னி? அது யாரு திவ்யா உன்னி? திவ்யா உன்னியே தெரியாம இல்ல திவ்யா உன்னி தான். யாருங்க? ஏதோ ஒரு படம். திவ்யா உன்னி தான் கரெக்ட் பேரு, ஆனா விசால் தெரியாம இருக்காரு. நீங்க வந்து சாரி, நான் எனக்கு சபாஸ் படத்தோட ஹீரோயின் சபாஷ். அந்த படம் வேதம்ல வினீத்துக்கு இல்ல ஒருத்தர் சொன்னார்ல, சபாஸ் படத்தோட ஹீரோயினாரு, அப்புறம் சுபாஷ் படத்தோட ஹீரோயினாரு, ரெண்டும் ஒண்ணுதான். பதில் கரெக்ட் தான், ஏன்னா டேரக்டர் பேர் சுபாஷ் தான். சுபாஷ் படத்தோட ஹீரோயின் சொல்லலாம், தப்பு கிடையாது. சபாஸ் படத்தோட ஹீரோயின் சொல்லலாம், தப்பு கிடையாது. பார்த்திபன் படம் சூப்பரா இருக்கும். வேதம்னு ஒரு படம் இருக்குல்ல ப்ரோ, அந்த படத்துல இப்பதான் பார்த்தேன். ஓ கிளாசிக்கல் டான்சர் மாதிரி இருக்காங்களே. ஓகே ஓகே. நான் வந்து இந்த 2D நிறைய இதுல சொல்லியிருக்காரு, அதான் நான் தான் கேட்டேன். சொல்லுங்க ஆகாஷ். இந்த 2Dல ஒரு இன்டர்வியூ வந்துச்சு, 4 பேர், அது நல்லா இருந்துச்சு. யாருன்னா பாத்தீங்கன்னா பாருங்க. பார்க்கணும். ஜோஜு பாக்குறேன். பயங்கரமா இருந்துச்சு, செம வைப் இருந்துச்சு. ப்ரோமோ மட்டும் இல்ல பூஜா ஹெக்டே, ஜோஜு, சனாவே செம பண்ணா இருந்துச்சு. ஜோஜு அந்த ஓட்டுறாங்க எல்லாரும். கண்ணாடி பூடைய பாட்டு பாட வந்தோடனே அங்க இருந்து சந்தோஷ் நாராயண் போதும் போதும் போதும். அப்படியா? சூப்பர் சூப்பர். பிரகாஷ், நான் எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டுருங்க. நீங்க ரொம்ப நேரம் கேட்க வந்து நடுவில் யாராவது பூந்துடுறாங்க, எதுவும் கேட்க விட மாட்டாங்க. இல்ல இப்போ நார்மலா வந்துட்டு எனக்கு நீ சொல்லியிருக்கீங்களான்னு தெரியல, பட் எனக்கு ஞாபகம் எப்பயுமே வந்து இந்த அப்பா மகன் கிளாஷ் இல்ல ஃபேமிலிக்குள்ள கிளாஷ்னா பெருசா வந்து படம் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்களான்னு தெரியல. நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் நிறைய படத்துக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ரீசென்ட் படமும் அதுக்கு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். சொல்லுங்க.
ப்ரோ லியோ கோட் எல்லாம் சரி சோ அதுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் பரணி கேள்வி எக்கச்சக்க பரணி கேள்வியை முடிச்சிட்டு இருங்க. பரணி கேள்வியை முடிச்சிருங்க. எனக்கு செக்கச்சிவந்த வானம் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அந்த படம் நான் தேட்டர்ல தான் பார்த்தேன். பட் ஆனா எல்லாருக்கும் ஒர்க் ஆச்சுன்னு சொன்னாங்க. பட் அந்த படம் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. ஷாக்கா குறை விஷால் ப்ரோ. பரணி ப்ரோ முன்ஜாமீன் வாங்குறாரு. எனக்கு இப்பயே உங்க தக் லைஃப் ரிவ்யூ எப்படி இருக்கும்னு எனக்கு ஓடுது பரணி ப்ரோ. 2.5 ஓவரால் கேள்வி இல்லங்க, அவர் கேள்வி ஃபர்ஸ்ட்ல கேட்க விடல, நடுவுல கேட்க விடல, இப்பயும் கேட்க விடல. கேள்வி கேட்டுருங்க, அவர் ஃபர்ஸ்ட் முழுசா முடிக்கிட்டு சொல்லிருக்கேன் பிரகாஷ் ப்ரோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு புரியணுமா? எப்பா அதான் தக் லைஃப்லயும் வந்துட்டு சிம்பு வந்து வளர்ப்பு மகன் கமல் கிளாஷ் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த படம் ஒர்க் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜென்ரலா கேக்குறேன் உங்களுக்கு. இல்லைங்க. நான் சொல்றேன், குடும்பங்களுக்குள்ள கிளாஸ் நடந்தா பெரும்பாலும் ஆடியன்ஸ் சென்டர் கஷ்டம். ஆனா அதுவே ஸ்கிரீன் பிளே மேஜிக்ல உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கிளாஸ் தான் இது கிட்டத்தட்ட. எப்படின்னா வந்து இப்ப நம்ம ஏற்கனவே முன்னாடி பேசின வந்து ஒரு கைதியின் டைரி படம் பாத்தீங்கன்னா அதுல பெரிய கமலும் சின்ன கமலுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். ஆனா வில்ல வேற ஆளு. ஆனா கிளாஸ் என்னன்னா கமல் வந்து ஒரு கொலையை பண்ண போறத இந்த கமல் வந்து எப்படி தடுக்க போறாருங்கிறத கதை கான்செப்ட். இதே நீங்க வந்து வீரம் இளஞ்ச மண்ணுன்னு ஒரு படம் இருக்கு. அதுலயும் விஜயகாந்த் அப்பா, இன்னொரு விஜயகாந்த் மகன். அதுல பெரிய விஜயகாந்த் வந்து பழி வாங்குறதுக்கு வருவாரு. நீங்க படம் எத்தனை பேர் பார்த்து வீரம் இளஞ்ச மண் தெரியுமா தெரியாது? அட சொல்றேங்க, அதை சொல்லிட்டு சொல்றேன். உங்களுக்கே தெரியுமா தெரியல, நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல. ஏன்னா இங்க எத்தனை பேர் இந்த படம் வீரம் இளஞ்ச மண்ணு இருக்குன்னு தெரியுமா தெரியல. நீங்களும் இருக்கீங்க வரலாறு இல்ல கரெக்டா வரலாறுக்கு வராரு பாருங்க. இப்ப வீரமிளஞ்ச பண்ணு படம்னா பெரிய விஜயகாந்த் பல கொலைகளை பண்ணணும்னு அவர் ஒரு கோலையா இருப்பாரு. பெரிய விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் அவரை வந்து வீரனா மாத்துற நேரம் வந்து எப்படின்னா ஒரு சின்ன சம்பவத்தினால அவர் இப்ப பழி வாங்குறதுக்கு வருவார். இப்ப பழி வாங்குறதுக்கு அவங்க மகன் போலீஸா இருப்பாரு. வீர விளஞ்ச பண்ணா மகன் போலீஸ். இப்ப போலீஸ் அந்த கிரைம் நடக்க விடாம பாத்துக்கணும். இதுதான் அந்த கதை. அதே மாதிரி தெலுங்குல வந்து வீரசிம்மா ரெட்டின்னு இப்ப நம்ம வீரசிம்மா ரெட்டி இப்போ பார்த்திருக்கோம்ல, அப்புறம் சமரசிம்மா ரெட்டின்னு ஒரு படம் வந்துருச்சு, பாலியா படம். அதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பாலியா வந்து பெரிய பாலியா வந்து பழி வாங்கன்னு வருவாரு, சின்ன பாலியா போலீஸா இருப்பார் தடுப்பாரு. இப்போ இது மாதிரி பல படங்கள் இருக்கு. ஆனா எல்லாமே மெகா பிளாக் பஸ்டர். என்னன்னா ஸ்கிரீன் பிளே உங்களுக்கு பயங்கரமா ஒர்க்கா இருக்கும். அந்த எமோஷன்ஸ் என்னன்னா இவங்க வில்லன் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இவங்க வில்லன் கிடையாது, இவங்களும் வந்து அந்த வில்லன் சைடு இருக்கிற சட்டப்படியான நியாயத்தை பாக்குறாங்க. அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே போனா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இப்ப வரலாறுல என்ன பிரச்சனை அப்படின்னா, வரலாறுல வந்து உங்களுக்கு படம் பயங்கர பிளாக் பஸ்டர் ஆனது காரணம் என்னன்னா, உங்களுக்கு அங்க வந்து இவர் தப்பு பண்ணிருக்கிறாருன்னு அவர் நம்புவாரு. இவர் வில்லன் நினைச்சிட்டு இருப்பாரு அவரை. ஆனா இவர் வில்ல இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்ப நமக்கு அந்த கனெக்டிவ் தெரியும். ஆனா நீங்க வந்து நான் எப்படி சொல்றேன், பாதி முடியல அவன் முழுக்க முழுக்க ஒரு கொடூரமான வில்லன், பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆளு. அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு செட் ஆகும். ஆடியன்ஸ் எங்க பாப்பானா, இப்ப வலிமை ஏன் செட் ஆகல அப்படின்னா, வலிமையில அவன் வந்து மோசமான பையன், ஒரு சத்து வேலை கிடைக்கல, அவன் சைடு எந்த சைடு கொஞ்சம் கூட நியாயம் இல்லாத பையன். ஆனா அவனுக்கு அவங்க அம்மா கடைசியில வந்து அவன் ஜெயிலுக்கு போயிட்டாங்க இருக்க, சாப்பிடாம இருப்பாங்க அப்படின்னு வச்சிருந்ததுதான் படம் உங்களுக்கு கனெக்ட் ஆகாம போச்சு. ஒரு குடும்பத்துக்குள்ள வில்லனா எங்க உங்களுக்கு வில்லன் கனெக்ஷன் பண்ணும், ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த வில்லன் மேல உங்களுக்கு வெறுப்பு வந்துச்சு, அந்த வில்லன் குடும்பத்துக்குள்ள இருக்கானா உங்களுக்கு படம் கனெக்ஷன் ஆகுது கஷ்டம். அதுதான் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா மாற்றான்? அதான் சொல்லிருக்காங்க, மாற்றான்ல ஆடியன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஒரு ரீசன் வந்து மல்டி லாங்குவேஜ். ஃபாரின்ல நடந்துக்கும் போது அவங்க அங்க ஒன்று பேசுவாங்க, அப்படியே பேரலா இங்க வந்து ஜிப்ரீஸ் மாதிரி நம்ம லாங்குவேஜ் தமிழ் டப்பிங் போகும். இன்னொன்னு ஃபாதர் தான் வில்லன் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுவாங்க. அவன் மகன் செத்தாலும் மகனை கொலை பண்றதே அப்பாங்கிறப்ப உங்களுக்கு ஒண்ணுமே அங்க டோட்டலா முடிஞ்சு போச்சுங்க. ஏன்னா ஒரு மனுஷன் நம்மள இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரத்து பிரகாரம் போகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட ஒட்டுமொத்தங்கிறதே குடும்பம், பொண்டாட்டி புள்ள. குடும்பத்திலேயே பாருங்க பொண்டாட்டி புள்ள தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து அப்பா அம்மா விட்டுருவாங்க, அண்ணன் தங்கச்சியை விட்டுருவாங்க. ஆனா பொண்டாட்டி புள்ளைங்கிறது அவங்களுக்கு ஏன்னா வாழ்நாள் சம்பாதிக்கிற மனசு, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறோம். இப்ப நிறைய பேர்த்து கேட்டீங்கன்னா சம்பாதிக்கணும், என்னென்ன ஆசிரியர் கேட்டீங்க, சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதெல்லாம் நமக்கு யோசிப்போம். அடுத்த நாளா கேள்வி என்னன்னா, குழந்தை பிறந்தாலும் நல்ல பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விடணும், நல்ல குழந்தைங்க ஆசைப்படுற கேட்கலாம் வாங்கி கொடுக்கணும், குழந்தைங்க நல்ல இடத்துல பொண்ணை கட்டி கொடுக்கணும், பையனுக்கு பெருசா ஒரு பயங்கரமா டாக்டர் ஆக்கிடணும், இன்ஜினியர் ஆக்கிடணும். அந்த பையன்களை சுத்தி குழந்தைங்களை சுத்தி தான் நம்ம உலகம் ஓடிட்டு, நம்ம எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு சுத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம உணர்வோட கலந்தது. அதுல போய் நீங்க வில்லன்னு வச்சு அவன் வந்து ரொம்ப மோசமா தெரிஞ்சிச்சு, அவன் நீங்க அவனுக்காக நீ இறக்கப்பட்டீங்கன்னா சொல்லி முடிஞ்சிச்சு, படம் ஓடாது. ஆனா ரீசெண்டா அப்படி ஒர்க் ஆன படங்கள் ஏதாவது இருக்கா நீங்க சொல்றது? அந்த கேட்டகரியில எனக்கு தெரிஞ்சு அந்த கேட்டகரி ஒர்க் ஆகி ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்சு அப்படி வில்லன் ரொம்ப மோசமான ஆனதோ, அவன் மேல வந்து ஹீரோ வந்து பரிதாபப்படுறதோ, அவங்க கூட எமோஷனல் பாண்ட் ஆகிறதோ, திருத்தணும் முயற்சி பண்றதோ, அப்படி பண்ணி எந்த படம் ஒண்ணுச்சுன்னு தெரியல, எனக்கு ஞாபகமே இல்லை. அப்படி நான் ஒண்ணு சொல்றேன், அது ஓடிச்சான்னு தெரியல. ஆனா விருமன் அதை சொல்றேன். இல்ல நியாயமான இல்ல, அவர் சொன்னது நியாயமான, அது சொல்லிடுவோம். விருமன் ஏன் வந்து நிறைய ட்ரோல் ஆச்சு, கொம்பன் அளவுக்கு ஓடனா இதுதான் காரணம்.
ஓகேங்களா. கொம்பன் அளவுக்கு அந்த விருமன் ஏன் ஓடலன்னா கிளைமேக்ஸ் தான் காரணம். அவன் அப்பா மகனுக்குள்ள நீங்க வச்சுட்டு கடைசி அவ்வளவு தூரம் பண்ணி கடைசியில் அவன் அழுதான் அப்படிங்கிறத இவன் அழுவான். நான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லுவேன். எப்படி பிடிக்கும்பா? யாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அம்மாவுக்கு துரோகம் பண்ண ஒருத்தன், அதுவும் அம்மா வீட்டுல இருக்கும் போதே அது அம்மா அதுக்காக துரத்தி விட்ட ஒருத்தன், அதுக்கப்புறம் அம்மா அதனால செத்து போன ஒருத்தன், அந்த அம்மா செத்து போனது காரணமே அவன் தாங்கிறப்ப அவனை வெறுக்கணுங்கிறது அப்பா என்ன உனக்கு பிடிக்கும்பா அப்படின்னு கிளைமேக்ஸ்ல வைக்கிறது இருக்குல்ல, அங்க உங்களுக்கு டோட்டலே உடஞ்சிது. அவன் கேட்டான் பையனை கொல்லணும்னு சொல்லுவான், பையனை அடிக்கணுமா, பையனை கொல்றதுக்கு ஆள் அனுப்புவான் ஆர்கே சுரேஷ். எல்லாம் பண்ணிவிட்டு அவன் கடைசியில எதுவும் காப்பாத்தனாங்கிறதுக்காக மட்டும் திருந்துறங்க தான் உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகாம அந்த படம் கொம்பன் அளவுக்கு ஓடல. விருமன் வந்து ஒரு ஆவரேஜ் படம். பழைய தர்மதுரை நம்ம பழைய தர்மம் ரொம்ப சிம்பிள். இப்ப சொன்ன கதை தாங்க, ஒரு கைதின் தேதி தாங்க. அந்த பையனுக்கு தெரியாது இல்லங்க அது. இப்ப பழி வாங்கணும் அதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சப்பறம் அவனுக்கு சைடு வந்துருவாங்க. இப்ப கோட்ல மாதிரி டோட்டலா நெகட்டிவா போடல. இப்ப கோட் வந்து அவன் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டான். ஓகேங்களா, கோட்ல அவன் திருந்த மாட்டான். ஆனா அவன் திருந்திடுவான்ல, அந்த கேரக்டர் அப்படித்தானே. ஆனா எனக்கு இந்த படம் ஞாபகம் வருது. 6ல இருந்து 60 வரையும் நீங்க சொல்ற பேட்டர்ல இருக்கும். ஆனா எனக்கு பயங்கரமா ஹிட் ஆச்சு. இல்ல அது சொல்றேன், அது வந்து முழு வாழ்க்கை பிரதி. நீங்க சினிமாவை எடுக்காம நெஜத்தை எடுக்கிறப்ப ஆடியன்ஸ் ஏத்துக்குவான். ஏன்னா அது நெஜம். நீங்க வந்து 6ல இருந்து 60 வரை அப்புறமேட்டு குலமகள்னு ஒரு படம், நீங்க குலமகள் பாக்குறதுனா பாருங்க. அந்த படம் இதே கான்செப்ட் தான். இதெல்லாம் சேம் கான்செப்ட். சரோஜா தேவி படம் ஒண்ணு இருக்கும், இதெல்லாம் சேம் கான்செப்ட். குலமகள் இதெல்லாம் எப்படின்னா ஒட்டுமொத்தமா சேம் டிட்டோ. அதுல பெண்ணு இல்ல ஆண், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர குலமகள்ல சரோஜா தேவி இதே மாதிரி கஷ்டப்படுவாங்க. அண்ணன் தங்கச்சி தம்பி பிள்ளை எல்லாத்தையும் படிக்க வைப்பாங்க, படிக்க வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில அவங்க அடுப்பூதி அவங்களுக்கு காச நோய், அதாவது டிபி வந்துடும். டிபி வந்து அவங்க இரும்ப ஆரம்பிச்சு இவங்கள்ட்ட இருந்து விலக ஆரம்பிப்பாங்க எல்லாரும். இவங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி சூப்பர் மாப்பிள்ள வந்திருக்கும். ஆனா அவங்க கல்யாணம் பண்ணிக்காம இவங்க பின்னாடி தம்பியை பார்க்கணும் தங்கச்சியை பார்க்கணும் இவங்க படிக்க வைப்பாங்க, எல்லா மணி செட்டில் ஆயிருவாங்க. கடைசியில் இவங்க இரும்பி செத்து போயிருவாங்க. இவங்களை பக்கத்துல கூட யாரும் வரமாட்டாங்க. இவங்க பக்கத்துல போனா நமக்கு நோய் தொத்திக்கணும். இது வந்து வாழ்க்கை ரியாலிட்டி. அந்த சமயத்துல நிறைய பேர் அந்த சமயத்துல மட்டும் இல்ல, எங்க ஜென்ரேஷன் வரைக்கும் நாங்க வந்து எங்க ஆரம்ப கட்ட இந்த 85ல இருந்து இல்ல 95 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு கூட இது தெரியும். எப்படின்னா வந்து குடும்பத்துல மூத்த பையனா பிறந்திருக்கீங்கன்னா தங்கச்சி தம்பி அக்கா இவங்கெல்லாம் இருந்தாங்க, நீங்க தான் கட்டி கொடுக்கணும், நீங்க தான் அவங்களை படிக்க வைக்கணும், நீங்க தான் எல்லாருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு அது ரொம்ப கனெக்ஷன் ஆகும், ரொம்ப புரியுங்கிறதோட பிடிக்கும். அதுதான் அது ரியாலிட்டி. அது கூட போறதுக்கு ஒரு படம், அது ஒரு வகை. அது வந்து சரி வாழ்க்கையை படமாவே எடுக்கிறது ஒண்ணு, வாழ்க்கையை கமர்ஷியா எடுக்கும்போது நம்ம ஏத்துக்க மாட்டோம், அவ்வளவுதான். ஓகே புரியுது. இல்ல மணி இந்த மாதிரி பண்ணிருக்காரான்னு யோசிக்கிறேன். செக்கச்சவந்தம் இல்லாம பொன்னியின் செல்வன் நம்ம சொல்லலாமான்னு இந்த கேட்டகரியில. பொன்னியின் செல்வன் இந்த கேட்டகரியில வராதுங்க. ஏன்னா பொன்னியின் செல்வன் வந்து இந்த கூட பிறந்த யாரும் இப்ப இவர் கொல்லணும் இவர் கொல்லணும்னு விரும்ப மாட்டாங்க. செக்கச்சி வந்த வானம் அது வரும்னா, அது நியூ வேர்ல்டுன்னு ஒரு படம் நீங்க பாத்திருக்கீங்கன்னா தெரியல. நியூ வேர்ல்டுன்னு ஒரு கொரியன் படம் ஒன்று இருக்கும். கொரியன் படம் அதுல இந்த 40 நிமிஷம் அந்த 40 நிமிஷம் ஒன்னா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வர 40 நிமிஷமும் அதுல வர 40 நிமிஷம் ஒன்னா இருக்கும். அப்படி டோட்டல் அப்படி 40 நிமிஷம் டோட்டல் கதையே மாறி இருந்துச்சுங்க, அது வேற விஷயம். எல்லாமே சேமா தான் இருக்கும். நியூ வேர்ல்டு உங்களுக்கு செம படம். எனக்கு நியூ வேர்ல்டு சூப்பரா இருந்துச்சு. அது கிளைமேக்ஸ்ல ஒரு டம் சீன் ஒண்ணு இருக்கும் மாடியில. நான் வந்து மிரண்டு போயிட்டேன். அப்பா என்ன படம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் முடிஞ்ச அப்புறம் போஸ்ட் கிரெடிட் ஒண்ணு போடுவாங்க என்கரேஜ்ல. அதெல்லாம் இன்னும் ஆச்சரியம், என்னடா இதுக்கு மேல ஒரு ட்விஸ்ட் அடங்குற அளவுக்கு வச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நியூ வேர்ல்டு. அந்த படம் ரீமேக் பண்ண ஆசைப்படும் போது என்னன்னா பிரச்சனை என்னன்னா ஏற்கனவே அதுல 40 நிமிஷத்துக்கு எடுத்துட்டாங்கிறப்ப. ஆமா, ஆனா அதுல ஒரு 100 பேர் அடிச்சுக்கிற சீன் இருக்கும் தெரியுமா, அந்த கீழே அண்டர் கிரவுண்ட்ல. நான்லாம் பார்த்துட்டு செதறிட்டேன், என்னடா வெல்கம் பத்ரி ப்ரோ. பரணி ப்ரோக்கு படம் ஓடும் தோணுன்னு சொல்றாரு, நான் கேளுங்க. அதுதான் எனக்கு தெரியும். அவரோட ரிவ்யூ சொல்றேன். 2.5 ஓவரால் ஓகேஷ் மூவி. என்ன வந்து முக்கிய போறதுன்னு தெரியல. கமல் சார் குட் ஹேவ் டன் பெட்டர் அந்த மாதிரிலாம் ஏதாவது போடுவார்னு நினைக்கிறேன். பத்ரி ப்ரோ வந்திருக்காரு, அவர் தான் கேள்விக்கலாம். அவராச்சும் கரெக்டா சூப்பரான ஒரு பாயிண்ட். முன்னாடி வந்துட்டீங்களா இல்ல இப்பதான் வரீங்களா? இல்ல இப்பதான் வரும் ப்ரோ. ஆரம்பிச்சோன்னே மேல வந்திருக்காருன்னா புரிஞ்சுக்கோங்க, அவர் எல்லாத்தையும் கேட்டுதான் வந்திருக்காரு. இல்ல ப்ரோ ஒண்ணுமே கேட்கல. இப்போ ஸ்டார்டிங்ல வந்தாரு, சொல்லுங்க. இல்ல ஸ்டார்டிங்ல வந்து சொல்லிடுறேன். ஒண்ணும் இல்ல, வர இன்ஃபுளுசர் மீட்டிங் ஒண்ணு வைக்கிறாங்க தெரியுங்களா, ஞாயிற்று சனிக்கிழமை வைக்கிறாங்கல்ல. இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா கமல் சார்ட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? நீங்க தான் அங்க இருக்கீங்க, முன்னாடி உட்காந்துருக்கீங்க, என்ன கேள்வி கேட்பீங்க? நீங்க ஒரு கமல் ரசிக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்க? யோசிச்சு நல்ல ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க. வித்தியாசமான கேள்விலாம் இல்ல ப்ரோ, ஒரே ஒரு கேள்விதான்.
இந்த வாட்டியும் வந்து ஹிந்தி ப்ரமோஷன்ஸ் எப்படி பண்ண போறீங்க? அப்படி அது ஒண்ணுதான் ப்ரோ. ஏன்னா விக்ரம்கே வந்து ஆக்சுவலி மிஸ் ஆயிடுச்சு ஹிந்தில பெருசா ப்ரொமோட் பண்றதுக்கு. இந்த வாட்டியாவது நல்லா ப்ரொமோட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கணும்னு தான் கேள்வி வரும். ப்ரோ படத்தை பத்தி கேட்கல அவர் கமல், நீங்க கமல் ஃபேனு, அவரோட இதை பத்தி அப்படி கேக்குறாரு. புரியுது. ஆனா அவரு இதான் நான் இதுதான் கேட்பேன் bro. நான் ஒரு கேஜ் ஃபேனா இதுதான் கேட்பேன். இதுக்கு நல்ல இன்னும் பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு படத்துக்கு ப்ரோ. அங்க ஒரு ஷோ இருக்கு, கபில் சர்மா ஷோன்னு. அதுக்கெல்லாம் அவங்க ஊர் படங்கள் மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. விக்ரமுக்கு தான் அவர் அந்த ஷோக்கே போனா இல்ல அதுக்கெல்லாம் போனாரு ப்ரோ. ஆனா என்ன அவருக்கு இவருக்கு வந்து என்னன்னு தெரியல, கரெக்டா அக்ஷய்குமார் தான் வந்து கரெக்டா எனிமியா வந்து மாற்றுறாரு இவருக்கு. விக்ரம் படம் போதும் அக்ஷய்குமார் ஏதோ மொக்க படம் வந்துச்சு, ஃபிளாப் ஆயிடுச்சு. ஒரு படம் பிருத்திவிராஜ் அதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மொக்க படமா இந்த வாட்டி ஹவுஸ்ஃபுல் 5, இந்த வாட்டி ஹவுஸ்ஃபுல் 5. போன வாட்டி இந்தியன் 2 ப்ராடக்ட் விட்டுருங்க மட்டும் தான். ஆனா அதுக்கும் ஒரு போட்டி வந்துச்சு, ஏதோ ஒரு படம் இதுன்னு நினைக்கிறேன், சஃபீரா. நம்ம அதனால என்ன ஆயிடுது, அவருக்கு வந்து இப்ப இவங்க குடுக்கற டிஸ்ட்ரிபியூட்டரும் பாத்தீங்கன்னா இந்த பெண் மூவிஸ் வந்து இந்தியில வந்து பெருசாலாம் ஒண்ணும் பண்றதே இல்ல ப்ரோ. ஏன்னா எக்ஸல் மாதிரி கொடுக்கணும் தலைவா, கேஜிஎஃப் யஷ்ராஜ் அந்த மாதிரி கொடுக்கணும். இவங்க வந்து அந்த பெண் மூவிஸ் வந்து அந்த RRR பண்ணாங்க, அது மட்டும்தான் வந்து பெருசா போச்சே ஒழிய மீதி எல்லாம் பாருங்க. இப்ப இவங்க இந்த ரிலீஸ் ஸ்கெட்யூலு ப்ரமோஷன் எல்லாம் போட்டாங்க. ஒரு 3 வீக்ஸ் முன்னாடியே ஹிந்தி இதை கூட ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களோட ஐடியில போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இருக்காது இதை பத்தி, தக் லைஃப் பத்தி. ஆனா பத்ரி ப்ரோ, எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இவங்க சும்மா ஒரு ஈவெண்ட் போய் பண்றான், அப்படி பண்ணவே கூடாது. ராஜமௌழி அதை பண்ணவே இல்லை. இருக்கிற ஒரு சேனல் விடாம எல்லா சேனலும் இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதான் ப்ரோ, அது மட்டும்தான் வளச்சு பண்ணாங்க. அது மட்டும்தான். இப்ப RKFங்கிறது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாங்க. இங்க அந்த நார்த்ல ஒன்னும் அதை வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க தான் பண்ணி ஆகணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வனுக்கு மணியுமே அதை ட்ரை பண்ணாரு, கொஞ்சம் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அது கிளிக் ஆகல ஹிந்தில. அவங்களுக்கு நம்ம தமிழ்ல எடுக்கிற படம் அவ்வளவா பிடிக்காது. இல்ல ப்ரோ, புஷ்பா மாதிரி எடுக்க போறோம். இல்ல ப்ரோ, விக்ரம் வந்து ஆக்சுவலி OTTல வந்த உடனே பயங்கர ரிசெப்ஷன். அந்த 2 வீக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு பாருங்க அந்த பிருத்திவிராஜ்னால. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவா பிக்கப் ஆச்சு. பட் ஆனா நிறைய பேருக்கு OTT. ஆனா பிருத்திவிராஜ்லாம் ரொம்ப மோசமான படங்க, நீங்க வேற. இல்ல அதான் சொல்றாங்க, அது வந்து யஷ்ராஜ் அந்த இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால எல்லா தியேட்டரையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால அதுதான் இப்ப திருப்பியும் தக் லைஃப்க்கும் சொல்றாங்க என்னமோ 8 வீக் விண்டோ, அதெல்லாம் எதுவும் நம்பிக்கை இல்லை ப்ரோ. ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்து எல்லாருமே இது பண்ணிருப்போம், ஆகஸ்ட் 1st வீக் 2nd வீக்னு இது டேட் இது வச்சிருப்பான். ஓகேங்களா, அது வந்து 8 வீக்ஸ் மாதிரி வந்தா கூட அதை வச்சு நார்த்ல வந்து பெருசா ஓடும். தலைவா, எனக்கு ப்ராப்பரா நார்த்ல ரிலீஸ் பண்ண தமிழ் படம் எனக்கு 2.0 ஞாபகம் வருது, அப்புறம் கங்குவா தான் ஞாபகம் வருது. 2.0 பழசு ஞாபகம் வருது ப்ரோ. வேணாம் 2.0 டைம்ல என்ன மாதிரி டேர்ம்ஸ் புரியல. ஆனா அங்க அக்ஷய்குமார் தான் பெரிய ரிலீஸ் பண்ண படம், பெருசா ஹிட் ஆச்சு. அக்ஷய்குமார் அந்த டைம்ல டாப்ல இருந்தாரு, அது ஒண்ணு. 2.0 டைம்ல வந்து உங்களுக்கு வந்து OTT எல்லாம் பெரிய இது கிடையாது உங்களுக்கு. ஆமா, இந்த டேர்ம்ஸே இருந்திருக்காது. ஆமா, OTT எல்லாம் கிடையாது, அதெல்லாம் பெருசாலாம். ப்ரோ அது கரண்ட் ஓவர் ரிலீஸ்னு நினைக்கிறேன். 2.0 கரண்ட் ஓவர் தான் பண்ணாங்க. அது பாருங்க, அதான் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் போனாதான் உங்களால நீங்க பெருசா இது பண்ண முடியும். ப்ராடக்டும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி பெரிய டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் போகணும். இவங்க இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பயங்கரமா பண்ணணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பத்ரி ப்ரோ, எனக்கு இன்னொன்னு தோணும், இன்னொரு மேட்ரு. அங்க இருக்கிற ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண இங்க ஒண்ணு வைக்கணும். அதெல்லாம் கமல் வைக்க மாட்டாரு ஒரு படத்துல. உங்களுக்கு என்னன்னு தெரியும், தமிழ் சினிமால மேக்சிமம் வர படங்கள் அந்த மாதிரி ஒரு மேட்டரை வைக்கிறதே கிடையாது. அழகா தெலுங்கு படம் எல்லாமே அதை வச்சு விட்டுறாங்க. இப்ப கார்த்திகேய 2 அங்க பிச்சுக்கிட்டு ஓடிச்சு, என்னன்னு உள்ள போய் பார்த்தா ஓகே வணக்கம் அப்படின்னு. அதனாலதான் பூஜா ஹெக்டே சாங் இருக்கோ எதுலங்க, கூலிலையா? இதெல்லாம் வன்மம். கூலில அமீர்கானே இருக்காரு பத்ரி. என்ன அமீர்கானே இருக்காரு பேசுறோம் நீங்க. ப்ரோ இது அவர் மீன் பண்றது வந்து ராமர் அப்படியேதான் கணக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. புரியும், அவருக்கு தெரியும். அதை விட்டு பூஜா கிட்டேன்றாரு அவரு. ஆனா எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது காந்தாரா தான். இல்ல ப்ரோ, இல்ல இதுல பூஜா ஹெக்டே, இதுல ஜெயிலர் 2ல ரஷ்மிகா போட்டிருக்கு. என்னங்க புதுசா சொல்றீங்க? உங்க தட்டுல என்ன இருக்குன்னு பாருங்க. அதான் ஏங்க இங்கேயும் கான்டென்ட் வைஸ் பிரச்சனை இல்ல விஷால் ப்ரோ. கான்டென்ட் வைஸ் எல்லாமே யூனிவர்சல்ல தான் எடுக்கிறாங்க. பட் டப்பிங்ல தான் பிரச்சனை.
தலைவா எனக்கு தெரிஞ்ச நிறைய நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் அதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, டப்பிங் சரியாவே இல்ல இல்ல படத்துல தலைவா, அப்படின்னு. டப்பிங் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு இது இருந்தாதான் உள்ள வராங்க. அதை நீங்க ஒத்துக்கலையா? நீங்க இப்ப புஷ்பா விட்டுருங்க, அப்ப கேஜிஎஃப் வந்துட்டு அது ஒரு வேற மாதிரி ஒரு சென்சேஷன் ஆச்சு. ஆனா அதை தவிர தெலுங்குல கொஞ்சம் இப்ப ஹனுமான்லாம் பெரிய ஹிட். புஷ்பாவும் தான், புஷ்பாவும் தான். அதுல நடுவுல ஒரு 40 நிமிஷம் கதைக்கு சம்பந்தம் எல்லாம் போய் சாமி பாட்டு ஆடிக்கிட்டு இருப்பானுங்களே. ஏங்க அது எனக்கு நல்லா இருந்துச்சு, அது வேற விஷயம். ஆனா நான் சொல்றேன், இப்ப கார்த்திகேய 2, அத கார்த்திகேய 2 தெலுங்கை விட அங்க பெரிய ஹிட்னு சொன்னாங்க. இல்ல ப்ரோ, ஆனா அதுல யோசிச்சு பாத்தீங்கன்னா காந்தாரா மட்டும் எப்படி அங்க கிளிக் ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. அங்க காந்தாரா அவ்வளவு ரூட்டட் படம், அவ்வளவு ஸ்டேட்டுக்கு அந்த கர்நாடகா அவ்வளவு ரூட்டட் படம், அது ஹிந்தியில ஒரு கலெக்ஷன் பண்றதுன்னா பெரிய விஷயம். ஆனா கடைசி 15 நிமிஷம் தான் எனக்கு தோணும் அதுல ஒரு மேட்டர் இருக்கும்ல, காந்தாரா கடைசி 15 நிமிஷம். அத பார்த்து எல்லாரும் அப்படியே சாமி ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆஹா அப்படின்னு. காந்தாராக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல அதே மாதிரி படம் வந்திருக்கு. கரெக்டா சொல்லுங்க என்ன படம்னு? பாளையத்தம்மன்ல இருந்து பல அம்மன் படம் இருக்கே நமக்கு தான். இல்ல இல்ல, காந்தாரா மாதிரியே. கர்ணனா எதை சொல்றீங்க? கரெக்ட் தான். ஆனா பண்ணணும், ஏன்னா அந்த மார்க்கெட் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அதனாலதான் இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் 1000 பேசிட்டு இருக்காங்க மத்த ஸ்டேட்ல. அது சும்மா கொஞ்சம் ஓப்பன் ஆகி அடிச்சதுன்னா சூப்பரா இருக்கும் நமக்கு. ஆனா எங்க அதுதான் பண்ணா இந்த 3 படம் பண்ணும் ப்ரோ, அதை விட்டுட்டா கஷ்டம் தான். எனக்கு என்னமோ ஏதாவது ஒரு படம் பண்ணணும். எனக்கு கூலி ஜெயிலர் 2 மேல நம்பிக்கை இருக்கு, பெரிய இது இருக்கும்ட்டு. ஆனா அதுவுமே அவங்க எதிர்பார்க்கிற கண்டென்ட்ல இருக்காது, அதனால தெரியல என்னன்ட்டு. கண்டிப்பா பேசாம மூக்குத்தி அம்மன் 2 அங்க ரிலீஸ் பண்ணலாமே, என்ன சொல்றீங்க? எனக்கு தோணுது நல்ல ஐடியாவா இருக்கும்ட்டு. அங்க ரிலீஸ் பண்ணா அம்மா அதுல போலீஸா, அப்ப அரண்மனை சீரிஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்கோம் விஷால் ப்ரோ. தலைவா கரெக்ட். சொல்லுங்க ப்ரோ, அதுல போலீஸா? ஆமா போலீஸ்ன்றாங்க. ஒரு பீரியட் போர்ஷன் இருக்கான் தலைவா பெருசா. விஷால் ப்ரோ சொல்லுங்க பரணி. எனக்கு தெரிஞ்ச அரண்மனை 4 வந்து ஹிந்தி சைடு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கும். ஸ்ட்ரீட் 2 மாதிரி ஓடி இருக்குன்றீங்களா? பிச்சுக்கிட்டு ஓடி இருக்குமா? லாஸ்ட் 15 எனக்கே அது ஒரு மாதிரி பிடிச்சதுங்க, சீரியஸா சொல்றேன். எனக்கு அந்த பெரிய அம்மன் சிலை வச்சு அந்த எல்லாரையும் ஆட வச்சு அந்த பாட்டு அச்சச்சோ பாட்டு உங்களுக்கு பிடிச்சதா? இல்ல சூப்பரா இருக்கும் ப்ரோ. இல்லங்க லாஸ்ட் 15 மினிட்ஸ் அதானே வரும் பரணி. ஒரு நிமிஷம், ஒரு அந்த சாமி சிலையில இருக்கும்ல அந்த பாடிட்டு ஆடுவாங்கல்ல, ஹரிஹரன் பாட்டு. பாட்டு மட்டும் அங்க அந்த ஒரு இதுல அந்த 15 நிமிஷம் ஒர்க் ஆனாலே போதும் ப்ரோ உங்களுக்குலாம். பிரகாஷ் ப்ரோ ஒரே ஒரு நீங்களும் டெலீட் பண்ணீங்களா? இல்லைங்க, நான் வந்து நீங்க எதை கேட்குறீங்கன்னு தெரியுது. பட் வந்து அந்த வீடியோ வந்து நான் வந்து இந்த வீடியோ பத்தி கேட்குறீங்கன்னு தெரியுது. அந்த வீடியோ வந்து எனக்கு அனுப்புனதே வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர். அவரே வந்து அனுப்புனனால நம்ம அதை ரீவெரிஃபை பண்ண தேவையில்லை. எப்பவுமே நம்ம வீடியோ பார்ப்போம், பட் அனுப்புனதே ஒரு முக்கியமான நபருங்கிறனால அது உண்மையா தான் இருக்கும் நினைச்சு நம்ம ஷேர் பண்றது. அதுக்கப்புறம் நான் ஆஃப்லைன் கொஞ்சம் போயிட்டு வந்து வெளியே திரும்ப வந்து பார்க்குறேன், நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறப்ப தெரிஞ்சு அது எடிட்டட்னு டெலிட் பண்ணிட்டேன். என் மேலே தப்பு இருந்தால் எப்பவுமே டெலிட் பண்ணிடுவேன். நீங்க ரிப்ளை பண்ண அந்த வீடியோ தான். எந்த வீடியோ உங்களுக்கு தெரியும், சும்மா கேட்ட வாயில சொல்லணுங்கிறீங்க. நீங்க ரிப்ளை பண்ண வீடியோ தான், அதே வீடியோ தான் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். அனுப்புன நபர் முக்கியமான நபர், பெருமிடத்துல இருக்கிற நபர். அவரு அனுப்புனா உண்மையா இருக்குன்னு நினைச்சு நம்ம போட்டது. அது இப்படி ஆயிடுச்சு. நம்ம ஒன்றும் தப்புல தப்பு என் மேல வீடியோ ரீவெரிஃபை பண்ணாங்க, டப்புன்னு டெலிட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ப்ரோ இன்னைக்கு கேங்கஸ் படம் பார்த்தப்பதான் ஒரு இது தோணுச்சு, வாணி போஜனுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது, அதை வச்சு அரண்மனை எடுக்கலாம் அவரு சூப்பரா. அதுவே அரண்மனை எடுத்ததுல அரண்மனை எடுக்கல, அரண்மனை தான் இருந்துச்சு. அது அரண்மனை 2ல நீங்க பாக்கலையா? நீங்க அதுல விச ஊத்தில கொள்ளுவாங்க. இப்ப அது ஒண்ணுதான் வித்தியாசம். வந்து தம்தரன் கேப்பான, ஓட விட்டு கொள்ளவா, நிக்க வச்சு கொள்ளவா, விச ஊத்தி கொள்ளவா, கழுத்தை இறக்கி கொள்ளவான்னு தம்தரன் கேப்பான ஒரு படத்துல. அந்த மாதிரி நீங்க வந்து இதுல ஒரு மரம், இது ஒரு பெரிய பேஸ் போட்டு படம் ரிலீஸ் ஆகி காடு விஷுவல்ஸ் ஆளு 2 ஆளு நடுவில் ஒரு ஆள் 3 ஆளு, அதுலயே 2 ஆளு நடுவில் 3 ஆளு, இதுலயும் வித்தியாசம் காட்டணும். மழை பெஞ்சு அதுலயும் பாத்தீங்கன்னா கேத்தரின் தெரசா சீன் பாத்தீங்கன்னா அருவம்னு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து இதே மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கு. இதே மாதிரி ஒரு ஃபேக்டரியில போட்டு அவங்க சுத்தி புத்தி அங்கிட்ட கிட்ட உருட்டி பரட்டி அடிப்பாங்க. கரெக்டா ஒரே அடியா மொத்தமா போட்டு கொள்ளுவாங்க. கிட்டத்தட்ட அதே கேத்தரின்ஸ் தான். இல்ல இதெல்லாம் நான் படம் பாக்குற அன்னைக்கு நம்ம அன்னைக்கே சொல்லிட்டோம், இது வந்து கொஞ்சம் ப்ரிவியூஸ் கொஞ்சம் ஓவரா பாசிட்டிவ் ரிப்போர்ட் சொல்லிட்டாங்க. நம்ம வந்து அதனால ரிவ்யூ போட வேணாம்,
ஸ்கிப் பண்ணிடும்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ ஏன் ஸ்கிப் பண்ணா ப்ரோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. சரியான மொக்க ப்ரோ. இதெல்லாம் அது எப்படி ப்ரோ போதும். பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு? அப்பாடி அப்பா, அறுத்துட்டானுங்க. இல்லைங்க, எனக்கு எனக்கு வந்து மதகதராஜா இவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் தியேட்டர்ல போய் பாக்குறப்ப எனக்கு ஏமாற்றம் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா அதை விட ஏமாற்றம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு கேங்கர்ஸ்ல. ஆனா என்னன்னா அது பழகிட்டனால இது பெரிய ஏமாற்றமா தெரியல. முதல் விஷயமே அதுலயே பழகிட்டோம், நம்ம தெரிஞ்சுதான் இது போறோம். இது பெருசா எதிர்பார்ப்பும் இல்லை நமக்கு. ஏன்னா எனக்கு ஏன் எதிர்பார்ப்பு இல்லைன்னா வடிவேலு அந்த பழைய வடிவேல் எல்லாம் வர முடியாதுங்க. திரும்ப அவரை மாதிரியே வரணும்னு நினைக்கிறது அந்த பேசுறது கொஞ்சம் கஷ்டம். அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கலாம் புரியாத வரைக்கும் இல்ல ப்ரோ புரிஞ்சுக்காத இதுல வரைக்கும் ஒண்ணும் பண்ண காமெடி என்ன முடியாது. தெரியுமா? இதை நம்பி ஒருத்தவர் ரெட்ரோ கூட ஃபர்ஸ்ட் ஷோ போல, இதை நம்பி ஒருத்தவர் வேக வேகமா குளிச்சுட்டு கிளம்பி காலைல போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தாரு. இந்த படம் இதை ரிவ்யூ எல்லாம் நம்பி ரெட்ரோ போல அவரு. ஆனா சாயங்காலம் தான் போனாரு. யார் நம்ம ஸ்பேஸ்ல உள்ளவரா? நம்ம நம்ம ஸ்பேஸ்ல ஸ்பேஸ்ல உள்ளவர் உள்ளவரா? தான். யக்குசாவா? யாக்குசாவே தான். ஐ திங்க் வடிவேலுக்கு இனிமே இந்த வடிவேல் கேரக்டர் காமெடியை ஆர்டிஸ்ட் தான் விடுங்க ஒர்க் ஆகும். பிரகாஷ் ப்ரோ. படமாவே அதுல என்ன இருக்குது, கதையாவே அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஏங்க ஒண்ணும் ஒண்ணும் பண்ணல. இல்ல ஒண்ணு நீங்க 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 எத்தனை பேருக்கு இதை பாத்தீங்கன்னு தெரியல. படம் டைட்டில் ஓபன் பண்ணும்போது மூல கதைன்னு ஒருத்தர் பேர் வேற போடுவாங்க. டேய் இது அது எங்கடா மலையாள கதை படத்தோட இருக்கு மூல மலையாள கதை. படமாம்ல. இன்னைக்கு கிறிஸ்டோபர் போட்டிருந்தாரு. பிரர்னி ப்ரோ உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? அதுல உங்களுக்கு எனக்கு தெரியல. தெரியுமா? இல்ல இல்ல ஏங்க மறந்துட்ட மலையாள கதை, படம் கதையே மறந்துச்சு. படம் பார்த்து மறந்துட்டனால மறந்துட்டேன் நானு. சத்தியமா எனக்கு இது இன்னைக்கு பார்த்தவர் பர்னியில் அவர்தான் எந்த ஒரு கேட்கணும். மலையாள படம் ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியலங்க. இது ஒரு கேவலமான படம், அது மட்டும் கிறிஸ்டோபர் தெரிஞ்சது. போட்டிருந்தாரு ப்ரோ இன்னைக்கு காலையில. அதுல ஆசிஃப் இவர்லாம் இருந்தாரு. இப்ப ஒருத்தர் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு, ஆசிஃப் அலியா. அவர் இருந்தாரு அதுல என்ன அவர் போஸ்டர்ல. படம் பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாரா? இல்ல அதெல்லாம் தெரியல. போஸ்டர்ல ஆசிஃப் அலி மட்டும் இருந்தாரு, அதை மட்டும் பார்த்து. இன்னைக்கு போட்டாரா ட்வீட்? இன்னைக்கு தான் போட்டிருக்காரு. அவரு இன்னைக்கு தான் படம் பார்த்திருப்பாரு போல. ஓகே. அவர் இன்னைக்கு தான் படம் பார்த்திருக்காரு. அப்ப இன்னைக்கு தான் போட்டிருப்பாரு. Gang seems to be heavily inspired from 2014 Malayalam film Saptam Shri Taskaraha. இல்லங்க, நான் அந்த படம் பார்த்தது இல்ல. அது கொஞ்சம் பழைய படமா இருக்கு, அதனால நான் பார்த்தது இல்ல. ஏங்க இவரே கத்தி சண்டர்ல ஒரு காரியத்தை அது இருந்து இவரு டைரக்டரா இல்ல சுராஜா? அது சுராஜ். சுராஜா அவரு ஆம்பளன்னு அத்தன்கி தாரண்டிய ரீமேக் பண்ணாரு. மறுபடியும் அதே படத்தை சிம்பு வச்சு மறுபடியும் ரீமேக் பண்ணாரு. இல்ல கமல் ஆம்பளைய வந்துட்டு உன்னை தேடி அஜித்தை வச்சு எடுத்த படம். அதோட கதையை தான் பிரகாஷ் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுவும் அத்தன்கி தாரண்டி அதே கதை தான். ஆமா, அத்தாரிட்டிக்கு தாரண்டி உன்னை தேடிக்கு அப்புறம் வந்துச்சு. சோ திருவிக்ரம் சுந்தர் சிட்ட இருந்து எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி சொல்லுவோம் நம்ம. இல்ல நான் பிப்ரவரியிலே பிப்ரவரியிலே சொன்னேன் நானு. ப்ரோ இதுல எக்ஸ்போஸ் ஆவார் பாருங்க. அரண்மனை ஒண்ணது ட்ரை பீரியட் 6 மாசம் நமக்கு எலெக்ஷன்னால படமே வரல. இது மதகஜராஜா என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏங்க சுந்தர் சின்ன என்னங்க வரமானாரு கடைசியில பாருங்க. அவ்வளவு பாசிட்டிவ். மதகதராஜா கூட பரவாயில்ல ப்ரோ. அதுல சந்தான காமெடி இருக்கும், ஏதோ பரவாயில்ல. இந்த படம் எல்லாம் ஆத்தாடி சரியான முக்க ப்ரோ. இல்ல ஆக்சுவலா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த படம் வடிவேலுக்கு பதிலாக யோகி பாபுவோ இல்ல சந்தானமோ இருந்திருந்தா, அவங்களோட இன்புட் இருந்து காமெடிஸ்ல அவங்க இன்புட் இருந்திருந்தா மேபி அட்லீஸ்ட் கொஞ்சம் காமெடிஸாவது சிரிக்கிற மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஸ்ட் 30 மினிட்ஸும் சரி, இதுவும் சரி. ஏன்னா அதில் ஃப்ளாஸ் இருக்கும், பட் ஆனால் அதை வந்து இந்த காமெடிஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வடிவேலு இருந்ததுனால மட்டுமே அவரோட அந்த ஒரு ஓல்டு ஸ்டைல் காமெடிஸை இதுலேயும் ஃபாலோ பண்ணுறதுனால இப்போ நமக்கு அது வந்து செட் ஆகாதுல அப்படின்ற மாதிரி தான். எனக்கு யோகி பாபு இல்லை சந்தானமா அவங்க இன்புட் கொடுத்துருந்து ஓரளவு பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இந்த அளவுக்கு மோசமான படமாக இருந்திருக்காது அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன் பிரகாஷ் ப்ரோ அவர் ஏன் ப்ரோ ஹீரோவே நடிக்க மாட்டாரு? சுந்தர்சி கூட சந்தானம் அவரு காமெடியா பண்ண வேணா, ஹீரோவா நடிக்கலாம்ல. நடிச்சிருக்காங்க ஹீரோவா சுந்தர்சி? அதாவது சந்தான படத்துல ஹீரோ. சுந்தர்சி படத்துல சந்தான ஹீரோவா நடிக்கல. அது நடந்துச்சுங்க. அரண்மனை 4ல வந்து அவர் தாங்க ஹீரோவா நடிக்க வேண்டியது. விஜய் சேதுபதியும் சந்தானம் தான் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. தமிழ்நாக்கு ஜோடியா சந்தானம் தான் புக் பண்ணியிருந்தாங்க அந்த ஹஸ்பண்ட் ரோலுக்கு. அது பெரிய ரோலா இருந்துச்சு, டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி இருந்துச்சு. விஜய் சேதுபதி வந்து சுந்தர்சி ரோலும், அப்புறம் சந்தான ரோல் வந்து அந்த அவர் அம்ஜித்தை அவர் ஒருத்தர் பண்ணிருப்பாரு விளம்பரத்துல. சந்தோஷ் பிரதாப், அவர் தான் சந்தோஷ் பிரதாப். பேஸ்ல உப்பு இருக்கான்னு வருவாரு. ஆமா ஆமா, அவர் ரோல்ல வந்து சந்தானம் தான் புக் பண்ணியிருந்தாங்க லைக்கா தயாரிக்கும் போது. அது பெரிய காம்பினேஷன்ல படம் ஆரம்பிச்சாங்க. கேக்கெல்லாம் வெட்டி படம் ஒரு போட்டோ ஷூட்ல நடத்தினாங்க. அதுக்கப்புறம் லைக்கா அந்த படத்துல இருந்து விலகின உடனே சந்தானம் ஃபர்ஸ்ட் விலகிட்டாரு. லைக்கா படத்துல விலகின உடனே சந்தானம் விலகிட்டாரு. ஏன்னா இது நம்ம செட் ஆகாது. லைக்கா தயாரிப்பு பண்ணா நம்ம டபுள்யூ சப்ஜெக்டா இருக்கும். வேற தயாரிப்புக்கு போனா நம்ம காமெடிங்கிற மாதிரி சுருக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் விலகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சுந்தர்சியை தயாரிக்கிறவரோட விஜய் சேதுபதி விலகிட்டாரு படத்துல இருந்து.
அப்புறம் விஜய் சேதுபதி விலகின உடனே சுந்தர் சி ஹீரோ ஆயிட்டாரு. அந்த ரோலுக்கு சந்தோஷ் பிரதாப்பை போட்டு ரோலை சுருக்கிட்டாங்க. அது சீரியஸ் ரோலை வந்து ரொம்ப சுருக்கமா சுருக்கிட்டாங்க. சந்தானம் பண்ணா அது பெரிய ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி, விஜய் சேதுபதி சந்தானமும் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி இருந்து செத்து போற மாதிரி தான் சந்தானம். ஆனா என்ன ஒரு முக்கியமான ஒரு குணச்சித்திர ரோல் மாதிரி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி படம் செகண்ட் ஹாஃப்ல டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சந்தானம், செகண்ட் ஹாஃப்ல விஜய் சேதுபதிங்கிற மாதிரி இருந்துச்சு. இவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டாரு, சுந்தர் சி டோட்டல் ஆக்குபை பண்ணிட்டார் படத்தை, அவ்வளவுதான். சந்தானத்துக்கு அது லைக்காக்கு அது கூட மேல பாருங்களேன், அரண்மனை 4 கூட பாவம் சந்திரமுகி 2 தான் அவனுங்களுக்கு அமையுது. என்ன பண்றது, அமைதிங்கிறத வந்து அவங்களே அமைச்சுக்கிறாங்க. அதுல நிறைய இல்லைங்க, சினிமாங்கிறது ஒண்ணு சூதுதான். அதுல நிறைய விஷயங்கள் நமக்கு அமையணுங்க, நேரம் கூடி வரணும். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம செலக்ஷன் பண்ற ஸ்கிரிப்ட்னு ஒண்ணு இருக்கு. இவங்க எதை செலக்ஷன் பண்றாங்க, எதை வேணாம்னு சொல்றாங்கன்னு இருக்குல்ல, பல படங்கள் அப்படி இருக்கு. சன் பிக்சர்ஸ் தான் முதல்ல தயாரிக்க வேண்டிய சன் பிக்சர்ஸ் தான் சந்திரமுகி 2 தயாரிக்க வேண்டியது. அவங்க அதை பார்த்துட்டு அவங்க விலகிட்டாங்க. அவங்க விலகினதை பார்த்து இவங்க புக் பண்ணாங்க பாருங்களேன். அதே மாதிரி எந்திரன் 2 சன் பிக்சர்ஸ் தயாரிக்க வேண்டியது, அவங்க விலகினோடனே டக்குனு இவங்க 2.1 உள்ள போனாங்க. லைக்கா போறது போறாம அடுத்தவங்க விலகி ஒருத்தவங்க போறாங்கன்னா எதுக்காக போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அது அதே மாதிரி இப்ப இந்த படத்தை சந்தானம் வந்து கொஞ்சம் லைக்கா விலகினா சந்தானம் விலகிட்டாரு, அவர் பிரில்லியன்ட். இது நம்ம லைக்கா இருக்க வரைக்கும் நமக்கு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும், லைக்கா போயிட்டா நமக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர். அது மாதிரி பல விஷயங்கள். இப்ப நீங்க சித்தார்த்தே பாத்துங்க, அந்த அரண்மனை 2ல எதுலயும் அவர் சித்தார்த் ஹீரோவா, ஆனா ஹீரோ மாதிரி நம்ம சுந்தர் சி ஞாபகம் வரும் டக்குன்னு. அது சித்தார்த் சும்மா ரோலுக்கு தான் நிப்பாரு, படம் பூரா இருந்தாலும் அவருக்கு 2 பாட்டு ஆரியாவை ஒண்ணு பண்ணிருப்பாரு, ஆரியாவை சார்பேட்டாக்கு அப்புறம் அது சுத்தம் பாவம். அரண்மனை 3 அதெல்லாம் பாவம். ஏன்னா நீ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஆரியா படத்துல இருக்க மாட்டாரு, செகண்ட் ஹாஃப்ல இருக்கவே மாட்டாரு, கிளைமேக்ஸ்ல வருவாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் எங்க ஒரு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இருக்க மாட்டாரு நினைக்கிறேன். நீங்க நல்லா நோட் பண்ணி தெரியும், படத்துல 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆரியா படத்திலே இருக்க மாட்டாரு. அதை விடுங்க bro, திடீர்னு ஒரு கிளைமேக்ஸ்ல வருவாரு. மெனக்கெடவே இருக்காது. சார்பட்டா கபிலனும் அப்படியே கொண்டாந்து நிப்பாட்டி இருப்பாங்க, அவர் ஜிம் பாடியோட நின்று இருப்பாரு. அதே ஜிம் பாடியோட. ஆமா, இப்ப இந்தியன் 2 கூட லைக்கா பண்ண வேண்டியது இல்ல, அது தில்ராஜ் தானே பண்ண வேண்டியது. ஆமா, அவங்க பண்ற தயாரிப்பு சொல்றேன், அவங்க பண்ற சீக்வல் பூராமே அடுத்தவங்க தயாரிக்கிறதா. அதாவது வேலையில போறானா ஓனானா வேட்டிக்குள்ள கூப்பிட்ட கதைங்கிறது லைக்கா மூலமா பல படங்கள் இருக்கு. இது மாதிரி யாரோ பண்ண வேண்டியது அவங்க தலையில தூக்கி அவங்களே பண்ணி போட்டுக்கிறது. அந்த கமல் கம்பேக் கொடுப்பாங்க ப்ரோ, கவலைப்படாதீங்க, கம்பேக் வரும். இல்ல வேற இடத்துல நடந்து பேசினாரு யாரு, கமல்கிட்ட ஏதோ கேள்வி அவர் கேட்க போறாரு நினைக்கிறேன். சொல்லுங்க பிரதர், என்ன கேள்வி சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இப்ப வந்து நீங்க அவர் நிறைய இதுல ஒர்க் பண்ணிருக்காரு, லிரிசிஸ்ட், ஆக்டர், டைரக்டர், ரைட்டர் இருந்திருக்காரு. ஒரு விஷயம் அவர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஹீரோ லிரிசிஸ்டா நல்லா இருக்க கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது அவர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்னு வந்து எப்போ பிடிச்சாலும் அதை பண்ணிட்டே இருப்பேன், ஒரு ஆக்டரா எப்போ நடிச்சிட்டே இருப்பேன். இந்த மாதிரி எந்த ரோல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க, ஏன்னா அவர் எல்லா இதுலயும் நல்லா இருக்கு கேள்வி, சூப்பர். இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி நமக்கு சான்ஸ் கிடைச்சா, இஃப் எனி சான்சஸ் நம்ம கேட்கலாம். அப்புறம் நீங்க ஒரு சொல்லுங்க full bro, blown அவர் என்ன காமெடி பதில் மூவி சொல்லுவாரு. கமல் கிட்ட இருந்து வேணும். பிரகாஷ் அவரு கமல் நடிச்சு ஒரு காமெடி மூவி எல்லாமே சூப்பரா இருக்கும். அது மாதிரி ஒரு ஃபுல் ப்ளோன் காமெடி நம்மளாலே ஒரு பதில் சொல்ல முடியாது, நம்மளாலே ஒரு பதில் சொல்ல முடியாது. இப்ப நான் வந்து எனக்கு ஆக்சுவலா கேட்கணும்னு வந்து நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன்னா, எனக்கு வந்து ட்விட்டர்லயே அந்த டைப் பண்ணி போட்டிருக்கேன். கமல் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஒரே கெட்டப்ல இருக்கிறாரு. அந்த தாடி பிக் பாஸ்குள்ள போனதுல இருந்து கமல்கிட்ட எனக்கு பிடிச்சது ஏன்னா, சின்ன பிள்ளைல இருந்து நான் பார்த்த கமல் எப்படின்னா, அவர் முன்னாடி பார்த்த மாதிரி இப்ப இருக்க மாட்டார், இப்ப பார்க்குற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டார். எப்பவுமே டிஃப்ரெண்டா தெரிவார். கிளீன் ஷேவ்ல, ஆஃப் ஷேவ்ல, இல்ல வந்து மூக்கு மீசை மட்டும் வச்சு, இல்ல மீசை இல்லாம ஒரு வித்தியாசமா இருப்பாரு. ஆனா 8 வருஷம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. ஆஃப்லைன்ல நான் படத்தை கூட விட்டுருங்க, படத்துலயும் அப்படிதான் இருக்காரு, ஆஃப்லைன்லயும் அப்படி தான் இருக்கு. ஆஃப்லைன்லயாச்சும் நீங்க வந்து வித்தியாசமா வரணும்னு நான் பாக்குறேன் அப்படிங்கறத எதிர்பார்க்கறத எனக்கு கேள்வியில நான் ஒன்னா வச்சிருக்கிறது. எனக்கு ரொம்ப நாள் தெரியும், நான் ட்விட்டர்ல டைப் பண்ணி போட்டுருக்கேன், 2 வருஷமா டைப் பண்ணி போட்டிருந்தேன். எப்படின்னா போன பிக் பாஸ் சீசனுக்கு முந்தின சீசன்ல கேட்டிருந்தேன், பிக் பாஸ் வந்தது கமல் வந்து பிக் பாஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாரு, அந்த தாடிய படத்துல விக்ரம் படத்துல அதே கெட்டப்ல வந்துட்டாரு. எனக்கு அந்த ஆஃப்லைன்ல இருக்க லுக்ல விக்ரம் வந்தாரு, விக்ரம் ஆஃப்லைன்ல இல்ல, ஆஃப்லைன்ல இருக்க லுக்ல தான் கெட்டப்பே லுக்கே இல்லங்க. விக்ரம் 2ல லுக், இந்தியன் 2ல லுக்கே இல்லங்க. நீங்க ஏங்க நான் வந்து வாழ்க்கையில வந்து நான் கமலா பார்க்காத படம் அதுதாங்க. அதை விட்டுருங்க, அதை நான் அந்த லிஸ்ட்ல சேர்க்க வேணாம், அடுத்தது வரும். இது மாதிரி நான் வந்து பர்சனலா சில கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க ஏன் லுக் வந்து நீங்க உங்கள்ட்ட பிடிச்சது இதாங்கிறப்ப நீங்க இதையே அதை ட்ரை பண்ணக்கூடாது, திரும்ப பல வகையான லுக்ல வரலாமே. கமல்கிட்ட நீங்க கேள்வி கேட்கறோன்றப்ப நான் ஏன் ஸ்கிப் பண்ண தெரியுமா? புரியல. கமல்கிட்ட நீங்க நினைக்கிற கேள்வி கேளுங்கன்றப்ப நான் ஏன் ஸ்கிப் பண்ண தெரியுமா? புரியுது. இதனாலதானா இதை விட மோசமா வச்சிருக்கீங்களா? இல்ல, அவர்கிட்ட பதில் வாங்குறதுக்குள்ள கேள்வியே மறந்துடும். இப்ப ஒருத்தர் சூப்பர் கேள்வி கேட்டாங்க, ஒன்னே ஒண்ணுதான்,
அவரு கேள்வியே கேட்க முடியாதுங்க, அதுதாங்க பிரச்சனை. ஏன்னாங்க இப்ப நிறைய பேர் இருப்பாங்க நம்மளோட ஏகப்பட்ட ஆளுங்க இருப்பாங்க. கண்டிப்பா நமக்கு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா எனக்கு அந்த நான் வந்து அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்க மாதிரி ஒரு வண்டி வீக்கான வண்டி நம்ம வேற மற்றவங்க கேட்க காட்டி இந்த சிலம்பாட்டம் படத்துல கருணாஸ் ஏதோ கேட்க வருவான் திடீர்னு மத்த எல்லாம் சொல்லிடுவாங்க. யாரோ திரும்ப கேட்க வரும் மத்தவங்க சொல்லிடுவாங்க, திரும்ப கேட்க வரும் திரும்ப மத்தவங்க சொல்லி அது மாதிரி நம்ம எப்பயாவது பேசலாம்னு வந்தாலே நமக்கு முன்னாடி யாராவது முந்திக்குவாங்க, முடிஞ்சு போயிடும். ஏன்னா ரொம்ப கம்மியான நாட்கள் நம்ம நிறைய பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கிடைக்காது. ஜஸ்ட் நம்ம கற்பனை தானே, அங்க போனா ஜஸ்ட் கிடைச்சா நமக்கு திடீர்னு அங்க போய் கேள்வி கேட்கலாம், இந்த கேள்வி கேட்கலாம்ங்கிறத கேட்டது. ஏதாவது சான்ஸ் இருக்காது, கேட்க முடியாது, கேட்டா பிரகாஷ் அண்ணா, இந்த நான் ஆஃப் சான்ஸ். டாபிக் ஒண்ணு இப்ப கேட்கணும். நீங்க இந்த கேள்வியே கேட்டா அவர்கிட்ட இருந்து பதில் எப்படி தெரியுமா வரும்? Well, கஷ்டம்னு பாத்தீங்கன்னா அது ஆரம்பிச்சாரு. நீங்க எதுவுமே கஷ்டமா பரணி ப்ரோ, ப்ரோ இப்ப அவர் லேட்டஸ்ட் அப்படி இன்டர்வியூ போவாரு. பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாது ப்ரோ. ப்ரோ நான் நிறைய பார்த்துட்டேன் ப்ரோ அவரோட ஸ்பீச். லேட்டஸ்ட் இந்த இன்டர்வியூ பாத்தீங்களா? அந்த அனுப்பமா அந்த இது நான் இன்டர்வியூ பார்த்தேன், தீயா இருந்துச்சு. ஹாலிவுட் செமையா ரிப்போர்ட். இருக்கான் தலைவன், கலக்கி இருக்காரு, இழிச்சிட்டாரு. ஆமாமா, சூப்பர் ரெஸ்பான்ஸ். அது பாருங்க ப்ரோ. அதான் அவங்களே கேட்டாரு. மிரண்டுட்டாங்க அனுப்பமாவே. என்ன சார் இது அப்படின்றாங்க. அதுவும் உங்க கோர்ஸ் பத்தி எல்லாம் சொன்னாரு. ஏஐ பத்தி ஒண்ணு சொல்லிருப்பாரு, அதை மட்டும் யாராவது பாருங்க. கரெக்ட். இழிச்சிட்டாரு சீரியஸா. ஐயோ நான் ரொம்ப, ஏன்னா அவர் அங்க நம்ம போய் முடிச்சுட்டு வந்துட்டாருன்னு பார்த்தா அவர் போயிட்டு இதுதாங்க ஸ்டார்டிங்ன்றாரு. எனக்கெல்லாம் செம ஷாக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு பிரகாஷ், நான் ஒரே ஒரு ஆஃப் டாபிக்னா இதுக்கு முன்னாடி அந்த அண்ணன் தம்பி அப்பா பையன் அந்த கான்ஃபிளிக் பத்தி பேசுனீங்களா, உங்களுக்கு ஆள வந்தான் ஒர்க் ஆச்சா? அது எனக்கு கேட்கணும்னு தோணுது. படம் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஆனா படம் நீங்க ஃபைனல் ரிசல்ட் தானே நீங்க ஆனா அது டிரான்ஸ்லாம் எனக்கு படம் ஒர்க் ஆச்சு அந்த கான்செப்ட்ல. ஆனா இல்லங்க, அது படமே எனக்கு ஒர்க் ஆச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு ரைட்டிங், நான் சிம்பிளா ஒரே உதாரணம் சொல்றேன். இப்ப நான் வந்து நீங்க எந்த படத்துல அதுக்கு முன்னாடி இதை பாத்துருப்பீங்கன்னு தெரியல. அதாவது கோழி ரத்தத்தை ஒரு இடத்துல ஒரு முக்கியமான இடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த இப்படி நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு வந்து சினிமாங்கிறது நமக்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கணும். ஓகேவா? அதுதான் சினிமா. ஏதாச்சும் ஒரு வகையில் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கணும். நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது. எப்படி சொல்லுது? அந்த 2001 இப்ப நீங்க எடுக்கலாம். இப்ப நீங்க ஒரு பிளட் வருது, இதுக்காக தான் வருது, நமக்கு இப்ப எடுக்கலாம். இப்போ உள்ள சின்ன பசங்க கூட தெரிஞ்சுக்க வாய்ப்பு பல விஷயங்கள் இருக்கு. நம்ம 2001 ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எதுக்கு இது அப்ப நமக்கு தெரியும்ல. அப்ப நம்ம ஒரு கேள்வி வந்தாலே நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். பதில் கிடைச்சாலே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கப்போம். அது ஒரு ரைட்டரா கமல்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அது எனக்கு ஆள வந்தா 2001 எனக்கு பிடிக்கும். அப்படி வந்து அவர் பண்ண எமோஜி படம் பேச வந்த மறந்து ஏதாவது போயிடும் ஒரு பிரச்சனை, மைண்ட் அப்படியே எங்கேயும் போயிடும். சரி, நான் எங்க அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இந்த மேத்யூ தாமஸ் படம் நாளைக்கு ஒரு இந்த நானி மாதிரி ரிலீஸ் ஆகுது, அந்த படம் பாப்பீங்களா? மோஸ்ட்லி பார்ப்பேன் ப்ரோ. அது எனக்கு சீரியஸாக இப்போ வரைக்கும் எனக்கு டைமிங் எப்படி செட் ஆகுதுன்னு எனக்கு தெரில. மாமன் வந்து ஈவினிங் ஷோ கொடுத்துருக்காங்க, இது ஈவினிங் ஷோ கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு என்னென்னா போனோம்னா 3 படமும் இருக்கா இல்லை 2 படம் இருக்கா, பேக் டு பேக் பார்த்தோமா வந்தோமா அப்படிதான் இருக்கணும். இப்போ நான் இந்த படம் பார்க்கணுன்னா காலையில் போய் பார்த்துட்டு மத்தியானம் ஃபுல்லாக வீட்டில் இருந்து சாயங்காலம் நான் மறுபடியும் தேட்டருக்கு போகணும். ஸோ ஒரு நாளில் 2 தடவை போகிற மாதிரி இருக்கும். வீட்லேயும் கேட்பாங்க எதுக்கடா அடிக்கடி தேட்டருக்கு போகிறேன்ட்டு. ஸோ அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால மோஸ்ட்லி பார்ப்பேன். பட்டு பார்த்தேன்னா கண்டிப்பாக வந்து ஷோ டைம் போட்டு ரிவ்யூ போடுவேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க. எனக்கு 2 கேள்வி டக்குன்னு கமல் கிட்ட கேட்கணும்னு ஞாபகம் வருதுன்னா, மேபி 2ம் ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா ஒண்ணு வந்து இப்ப இவரு ஏஐலாம் படிச்சுட்டு வந்துட்டாரு, இன்னுமே மருதநாயகம் தான் இவரோட ட்ரீம் ப்ராஜெக்டா இல்ல இன்னும் அதுக்கும் மேல எதனா யோசிச்சு வச்சிருக்காரான்னு கேட்கணும்னு தோணுது. இன்னொன்னு, ஜோஜு ஜார்ஜ் ஒரு இன்டர்வியூலயே அதுல சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன், அவர்கள் ஐபேட்ல 400 ஸ்கிரிப்ட் இருக்குன்ற மாதிரி. அதுல எதனா ஒரு ஸ்கிரிப்டாச்சு கமல் ஸ்கிரீன் பிளே கமல் டைரக்ஷன்ல வர வாய்ப்பு இருக்கா நியர் ஃபியூச்சர்ல? விஷால் ப்ரோ எல்லாரும் இல்ல 2வது கேள்வி ஜோஜு ஜார்ஜ் வந்து கமல் சார் ஐபேட்ல வந்து 400 ஸ்கிரிப்ட் மேலே வச்சிருக்காருன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூலயோ எதுல சொன்னாருன்னு தெரியல. அதுல எதனா ஒரு ஸ்கிரிப்ட் ஆச்சு கமல் ஸ்கிரீன் பிளே கமல் டைரக்ஷன்ல ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கா? ஓகே. விஷால் ப்ரோ எல்லாரும் கமல்கிட்ட கேள்வி கேக்குறாங்க, நீங்க நம்ம ஆத்மன்ட்ட என்ன கேட்பீங்க அதை சொல்லுங்க. நம்ம ஆத்மன்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். தெரிஞ்சிருச்சு. அதை கேட்டீங்கன்னா
நீங்க அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வர முடியாது. புரியுது. பட் இருந்தாலும் அண்ணே ஆசையா இருக்குண்ணே, ப்ளீஸ் நான் ஆரம்பிண்ணே, நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு அண்ணன் ஒண்ணு சொல்லுவாரு, ஓகே நான் புரியுது புரியுது உங்க இது எங்களுக்கு புரியுது. வண்டி கொஞ்சம் பழுதாய் ஷெட்ல இருக்கு, மெக்கானிக் கிட்ட போயிட்டு குட்டி ஆத்மன் கூட நடிச்சது எப்படி இருக்குன்னு அந்த மாதிரிலாம் கேட்டா என்ன அங்க நான் ஈவென்ட் உள்ளலாம் உயிரோட வரணுமா வேணாமா? அவரே மைக் எடுத்து அடிப்பாருங்க. இந்த ராதா ரவி மனிதன் படத்துல ஏய் கர்றா அப்படின்னு வரல, அந்த மாதிரி ஆயிடும் கதை. அந்த மாதிரி ஆயிடும், ரொம்ப அசிங்கமாயிடும். எப்பா அந்த மீமை நான் என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ஒரு என்ன ஒரு எப்படி ஒரு ஆக்டர் பிரகாஷ் ப்ரோக்கு தெரியுமான்னு கேளுங்க அந்த மீம். கண்டிப்பா பாத்துருப்பாரு பிரகாஷ் என்ன. சரி வேணாம் விடுங்க, அவர்தான் ஒரு ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு. அப்படியே இருக்கட்டும், எதுக்கு அவரை மாட்டி விட்டுட்டு இந்த யாக்குசா ஸ்பேஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரோ நீங்க STR48 அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாருன்னு கேளுங்க ப்ரோ. அதுவும் கலவரம் ஆயிடும் தலைவர். ஆத்மன் ப்ரொடக்ஷன்ஸ். ஓ அது இது 50 சொல்றீங்களா? தேசிங் படம் அது STR58. ஆமா ஏங்க என்ன பாருங்க, அவர்தான் ப்ரொடியூஸ் பண்றாரு, அவர்தான் ப்ரொடியூஸ் பண்றாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. 50 தான் அவர் அப்படி சொல்றாரு. பழைய 48 சரி பழைய 48 ஏங்க ஒரு ஒரு வன்மத்தோட இறங்குற மாதிரி படம் வரப்ப கண்டிப்பா இந்த கேள்வி யாரு கேட்டதுன்னு தெரியல, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். காலம் வரும் எங்களுக்கும் ஒரு காலம் வரும்ன்ற மாதிரி. தக் லைஃப் வந்து மெட்ராஸ் டாக்கீஸோட கொலாபரேஷன் இல்ல ஜஸ்ட் ராஜ்கமல் அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ் ரெஜென் சும்மா தாங்க, அது ஒன்னும் பெருசாலாம் பண்ணலையா நீங்க சொன்னாங்க. ரிலீஸ் பண்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ராஜ்கமல்து, ஃபர்ஸ்ட் காப்பி மெட்ராஸ் டாக்கீஸ். மணி எப்பயும் அப்படிதானே பண்ணுவாப்ல, பொன்னியின் செல்வனே அப்படிதான் பண்ணாரு. அதெல்லாம் சூப்பரா எடுத்திருப்பாங்க. ஓடிடில பெரிய டீல் ஆச்சு, பெரிய பட்ஜெட்டா இருக்காது. ஏன்னா மணி வந்துட்டு எல்லா ஆக்டர்ஸ்க்கும் கம்மியா தான் சம்பளம் கொடுப்பாப்ல, கரெக்டான இது. ஆமா அது இது இப்ப ஓடிடின்னு சொன்ன இப்ப 150 இது போயிருக்கு, ஜனநாயகம் வந்து 120 தான் போயிருக்குல்ல. இது 150யா 140யா? ஆமா இது 150 நெட்ஃபிளிக்ஸ். இதான் இப்போதைக்கு ஹையஸ்ட். யார் கேக்குறீங்க இல்ல யார் கேக்குறீங்கன்னு தெரியல, ஆனா சொல்றேன் யார் பத்ரியா இல்ல ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுங்களேன். இந்த ஓடிடி நம்பர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா தெரியாது. அது தெரியாத வச்சு நம்ம வந்து இன்னொரு படத்தை உங்களுக்கு வந்து இந்த படம் 150 பேருக்கு வேணா சொல்லிக்கோங்க, சரி ரைட் ஓகே நம்ம சொல்லிட்டு போயிடலாம். பட் இன்னொரு படத்தோட கம்பேர் பண்ணி சொல்லாதீங்க எப்பவுமே, ஏன்னா அது நமக்கு நம்பர் அபிஷியலா தெரியாது, ஃபர்ஸ்ட் விஷயமே தெரியாது. நம்மள்ட்ட யாரும் சொல்ல போறதும் கிடையாது, அதுக்கு நமக்கு ப்ரூஃபே கிடையாது. அது ஒரிஜினலாக உண்மையிலும் ப்ரொடியூசருக்கும் அந்த ஓடிடி டிஜிட்டல் அந்த ஓனருக்கு மட்டும் தெரியும். இப்போ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஆச்சு நமக்கு சில பேர் என்ன பண்றாங்க, நேரா புக் மை ஷோ போக வேண்டியது, அந்த தியேட்டர் சாட்டிங்க கனெக்ட் பண்ண வேண்டியது, தியேட்டர் ஷோ ஃபுல்லா ஆயிடுச்சா ஃபுல்லா ஆகலையா ஒரு 40 நிமிஷம் மட்டும் தூக்கிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வாக்கின் கஸ்டமர்லாம் அவங்க சேர்க்க மாட்டாங்க, வாக்கின் ஆடியன்ஸ் வராங்களா அவங்க சேர்க்கவே மாட்டாங்க. டக்குனு அதை போட்டு நம்பர் கரெக்ட் போயிட்டு போகுது. நீங்க இப்ப சொல்றது கரெக்ட். இனிமே வந்து புக் மை ஷோ தான் ஆக்சுவலி ஓரளவுக்கு வந்து நம்பணும் உங்களுக்கு இது கலெக்ஷன் பார்க்கணும். ஏன்னா இப்ப ரீசெண்டா நம்ம அந்த கேம் சேஞ்சர்ல அவங்க டிக்ளேர் பண்ண அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பயங்கரமா ஃபேக் பண்றாங்க தான் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ப்ரொடியூசர் போர்டெல்லாம் நம்ப முடியாது ப்ரோ. இனிமே புக் மை ஷோ தான் கரெக்டா நேரா பாக்குற நம்பர் அவ்வளவுதான். அதுதான் வந்து இதுவா இருக்கு, பிலீவபிளா இருக்கு. இது ப்ரொடியூசர் போர்டெல்லாம் ரொம்ப ஹைப் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் கமெண்ட்ல இப்ப அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, புக் மை ஷோலயுமே 40 minutes முன்னாடி தூக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் வாக்கிங் ஆடியன்ஸ் கணக்கு சேர்க்க மாட்டாங்கன்னு சொன்னாரு. அதை கவனிச்சிங்களா? வாக்கிங் ஆடியன்ஸ் ஒன்று இருக்கு, அது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. எப்படின்னா அந்த ட்ராக் பண்றேன்னு சொல்லி போடுறாங்க, அவங்க ட்ராக் பண்றேங்கிற பக்கத்துல ஒரு ஸ்டார் ஒன்று போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா ஸ்டார் போட்டாலே அது வந்து என்னது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது, அவ்வளவுதான். ஓகேங்களா? நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுங்கிற வந்த அப்புறம் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்லிட்டு இல்லை, நான் தான் உங்களுக்கு ஸ்டார் போட்டிருக்கேன்ல அப்படின்ட்டு போயிடுவான். அதனால வந்து அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, பெரும் சண்டை. அதனால இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்குள்ளேயோ சேட்டலைட் டிஜிட்டல் இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளேயோ நம்ம போக தேவையில்லை, அது ப்ரொடியூசர்ஸ் பிரச்சனை. நமக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அதிகபட்சம் ஓடலாம், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொருத்தர் இல்ல ப்ரோ, நான் ஏன் சொன்னா இந்த கேம் சேஞ்சருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேவே வேர்ல்டு வைடு என்னமோ 150 கோடியா 60 அது ஃபைனல் இது கூட அவ்வளவு வரலன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாமா அது அவங்க இதுதான் சரி, அது இதுக்கு நமக்கு. அப்புறம் கமெண்ட்ல ஒருத்தர் இல்ல அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல எக்ஸாம்பிள்ஸ், அவங்க ப்ரொடியூசரே வந்து டிக்ளேர் பண்றதுலாம் 500 கோடி 1000 கோடி அப்படின்ட்டு. ஆமா இல்ல கமெண்ட்ல ஒருத்தர் டேக் பண்ணி கேட்டிருக்காரு, டியர் சிந்தகி படத்தை வந்துட்டு தமிழ்ல ரீமேக் பண்ணா எந்த நடிகர் நடிச்சா செட் ஆகும்? ரொம்ப நாளைக்கு முன்னாடி அஜித் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு பிரகாஷ் அண்ணாவையும் என்னையும் கேட்டிருக்காரு. எனக்கு டியர் சிந்தகி நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு விஜய் என்ன பண்ணா அது நல்லா இருக்கும். அப்போனா கமல் யாரு ப்ரோ அது ஹிந்தில? ஷாருக் கான் ஒரு
ஆமா, எனக்கு இப்போ விஜய் பண்ணா அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த டைம்ல நான் கண்டிப்பா கமல் சார் தான் சொல்லியிருப்பேன். அந்த டைம்ல ஏகே தான். ஏகே வந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்ற ரோல், இந்த மாதிரி அதென்ன என்ன சொல்றது, அந்த படத்துல டிப்ரெஷன்ல இருக்கும் ஹீரோயின். இங்கிலீஷ்ல வருவார்ல ப்ரோ, அதே கெட்டப்ல வந்தாருன்னா சூப்பரா இருக்கும். இங்கிலீஷ்ல வருவார்ல. என்ன சொல்லணும்னா என்ன இருந்தால அனுஷ்காவோட அந்த சமப்பாருல கரெக்ட். ஆனா இதுல கொஞ்சம் கேஷுவலா ஹியூமர்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும்ல. அது அண்ணா தளபதி விஜய் என்ன பண்ணா அந்த ஜோன்ல தான் இந்த படமே இருக்கும். இந்த அனுஷ்கா மெய் மறந்து பாத்துட்டு இருப்பாங்க எல்லாரும் அந்த மாதிரி வரும். பிரகாஷ் ப்ரோ, ஆனா அந்த படத்துல மெயின் ஹீரோவே அலியா பட் தான் தெரியும். ஆமா, எக்ஸலன்ட் கேமியோ தான் அவரு. ப்ரோ ஒரு ஆஃப் டாபிக் தான். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ இது வந்துச்சு பாத்தீங்களா, அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி சக்சஸ் மீட்ல? தேவையில்லாத வேலைங்க அது. எதுக்கு பண்றாங்கன்னு என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ இது என்ன எனக்கு புரியல. அது எனக்கு ஏன் ப்ரோ அவர் என்ன ப்ரோ பண்றாரு? ஏதாவது பண்றாங்க. அது என்னன்னா சசிகுமார்ட்ட வந்துட்டு யாரோ ஒருத்தர், யாருன்னு கூட எனக்கு தெரியல, அவர் என்ன சொல்றாருன்னா இந்த திருச்சிக்காரர் தான், திருச்சி ஸ்ரீதர்னு ஒருத்தர் தெரியல, எனக்கு யாருன்னு தெரியல. அவர் என்ன சாரி நான் சொல்லுங்க, திருச்சி ஸ்ரீதர் மட்டும் திருச்சிக்காரன்னு சேர்த்து முடிச்சு அப்படியே பாதியில திருச்சி ஸ்ரீதர். ஆமா, அவர் என்ன சொன்னாருன்னா ரெட்ரோ கலெக்ஷனை விட டூரிஸ்ட் ஃபேமிலியோட கலெக்ஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்துட்டு இவர் சண்முக பாண்டியன் எல்லாம் கை தட்டுறாரு, முருகதாஸ் எல்லாம் சைலண்ட். அங்க எப்படி மத்தவங்க எல்லாம் பிஹேவ் பண்ண முடியும்? சசிகுமார் அமைதியா தான் இருக்காரு. இது எதுக்கு தேவையில்லாத வேலை? இதே மாதிரி ஒண்ணு நடந்துச்சு அசுரனோட 100th மீட்ல. அவர் பேர் மறந்துட்டு அந்த ரைட் கேரக்டர் பண்ணிருப்பாருல. இதுக்கு முன்னாடி குருவின்னு ஒரு படம் பண்ண, அந்த படம் 175 நாள் பவன் அவர் ஒண்ணு சொல்லிட்டு போனாரு. அப்பெல்லாம் வந்துட்டு தனுஷோட ரியாக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க என்ன கொடுக்க முடியும் ரியாக்ஷன்? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சரி, ஹிட் ஆயிடுச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல படம், ஹிட் ஆயிடுச்சு, சூப்பர் தான். அது போய் குத்திக்கிட்டே இருக்கீங்களே, அடுத்து ஏதாவது ஒண்ணு வந்து அவர் அடிக்கணுங்க. ஒரு படம் சும்மா கிழிச்சு விட்டாருன்னு வைங்களேன், அப்ப எல்லாரும் அமைதியாவாங்க. திருப்பி ஒண்ணு பண்ணணும். அவரு சும்மா எல்லாம் பார்த்த திறந்தாலே அப்படி இப்படி இப்படி இப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் இருக்கு, அதை பத்தியே பேசிட்டு அப்புறம் நீ நெகட்டிவ் திட்டு. நீ சும்மா வாயை திறந்தாலே அப்படி இப்படி இப்படின்னு பேசுற, கடுப்பா வரல, நமக்கே இரிட்டேட் ஆகுது. அலெக்சா ப்ளே துரத்தி வெளுக்க தோணுது, விரட்டி அடிக்க தோணுது. உண்மையாலுமே என்ன நீங்க பேசி முடிச்ச பாட்டு தாங்க எனக்கு ப்ளே ஆகுது. எப்ப வரைக்கும் பிள்ளைங்க அப்படியே போட்டு விடுங்க. நீங்க பாட்டு அப்படித்தான் பண்றீங்க, அடிச்சு வெளுக்கணும். இல்ல இது தெரியலண்ணா, அது பாத்தீங்களா, நீங்க பாத்திருப்பீங்க, ஏன் இது பண்றாங்க ஒன்னும் புரியலண்ணா. இல்ல ப்ரோ, அவங்க ஒரு நல்ல படம் கொடுத்தாலுமே இல்லங்க. இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். அவர் வந்து சூரஜை போட்டு ஜெய்பீம் வந்து ஓடிடியில கொடுத்த தேட்டருக்காரங்க காண்டு. அடுத்தது வந்து ஒரு இந்த ஃபேன் பாய்ஸ் ஃபைட் பண்றாங்கல்ல ட்விட்டர்ல வந்து சில பேர்த்த ஹைப் பண்ணும்போது, ஒருத்தவங்க தனக்கு சாதகமா பண்ணும்போது ஹைப் பண்றாங்கல்ல, ஹைப் பண்ணும்போது அது டக்குனு பயங்கரமா போய் பூஸ்டப் ஆயிடுது. அப்ப நம்ம பெரிய ஆளுங்க நினைச்சுக்கிறது. அவர் திருச்சி ஸ்ரீதர் இதுக்கு முன்னாடி பல பஞ்சாயத்துலாம் இழுத்துருக்காரு, ஓகேங்களா, ஒரு இழுத்துருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. அப்புறம் திருப்பூர் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்களாம் தனக்கு சாதகமா பேசும்போது அந்த ரசிகர் கூட்டம் இருக்குல்ல சப்போர்ட் பண்ணும். தனக்கு சாதகமா, தன்னுடைய தலைவனுக்கு சாதகமா பேசும்போது சப்போர்ட் பண்ணி பயங்கரமா ஆட்டி ததற விடும். ஆனா இப்படி பல வளர்த்து விடும் போது இது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து இது பண்ணி. ஆனா இவர் வந்து திருச்சி ஸ்ரீதர் பெரும்பாலும் வந்து ஓரளவுக்கு முன்னாடி கரெக்டா சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து திருச்சியில ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார், சிங்கார வேலைன்னு நினைக்கிறேன். அவரு தான் வந்து இதுக்கு மேல, அதாவது இவங்க எல்லாத்தையும் தாண்டி திருப்பூர் சுப்பிரமணியம், திருச்சி ஸ்ரீதர், இவர் எல்லாத்தையும் தாண்டி சிங்கார வேலைங்க ரொம்ப மோசமாவே பேசுவார்னு நினைக்கிறேன். லிங்கா சமயத்துல வந்து ரஜினியை வந்து சம்பந்தம் இல்லாம எழுத்து விட்டாரு, ஓகேங்களா. அந்த மாதிரி ஆட்கள் வளர்த்து விட தான் அதுக்கப்புறம் இது மாதிரிலாம் வர்றது. ஆனா ஓரளவுக்கு இதுல ஓரளவுக்கு ஜெனியூனா திருச்சி ஸ்ரீதர் கொஞ்சம் தெளிவா, ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார். ஆனா என்னன்னா இப்ப எனக்கு என்ன சொல்லு, இந்த விஷயம், இதுல பஞ்சாயத்து என்ன தெரியுமா, அவர் சொல்ற விஷயமோ இதுல பஞ்சாயத்து எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா சொல்ற இடம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து இன்னொரு படம் படைத்தலைவன் ஒரு படமா, அதோட ஆடியோ லான்ச்சா, அதுக்கு போயிருக்கீங்க. அங்க வந்து ஹீரோ யாரு, சண்முக பாண்டியனா, அவரை பத்தி நீங்க பேசலாம். அந்த மேடையில ஒருத்தர் இருந்தாருன்னா நீங்க அவரை பத்தி பேசலாம். அந்த மேடையில சசிகுமார் இருக்கிறார், அப்ப என்ன பண்ண, டூரிஸ்ட் ஃபேமிலி சூப்பரா போகுது, டூரிஸ்ட் ஃபேமிலி பயங்கரமா போகுது, இதை நீங்க சொல்லலாமே தவிர இன்னொரு படத்தை இழுக்கவே கூடாது. ஏன்னா அந்த படத்துல டீம்ல யாருமே அங்க மேடையில் இல்லைங்கிறப்ப நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த படத்துல ஒரிஜினல் கலெக்ஷன் தெரியும். இப்போ ரெட்ரோட கலெக்ஷன் டூடிக்கு தெரியும், சக்தி பிலிம் ஃபேக்டரிக்கு தெரியும், சூர்யாக்கு தெரியும். இவங்களை தாண்டி அங்க உள்ள மேடையில் உள்ள யாருக்குமே தெரியாது. நீங்க அதை போய் அங்க போய் செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது சொல்றதுனால மற்றவங்களுக்கு சர்ம சங்கடம், இவங்களுக்கும் சங்கடம். அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரியல. சசி வந்துட்டு ஏடி முருகதாஸ் சூர்யா வச்சு கஜினின்னு ஒரு படம் பண்ணிருக்காரு, 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் பண்ணிருக்காரு. அவங்க எல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணணும்? இப்ப நீங்க எதுக்கு இப்ப இந்த இடத்துல எதுக்கு சொல்றீங்கன்னா, சரி உண்மையாவே இருந்துட்டு போட்டோம், டூரிஸ்ட் ஃபேமிலியோட ரெட்ரோ அதிக கலெக்ஷனா இருந்துட்டு போட்டோம், அது எதுக்கு அங்க போய் சொல்லணும்ன்ற அந்த மாதிரி ஒரு மேடையில வந்து சொல்றப்பதான் நமக்கே காண்டாவுது. அது
பலமுறை சொல்லியிருக்கேன். நீங்க ஹிட் கொடுத்துட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியில எல்லாருமே உங்களுக்கு தங்கத்தவங்க ஒரு படத்தை வந்து ஆடி லான்ச் பண்ண சொல்லுவாங்க. இப்போ பாருங்க சசிகுமார்னு அவர் கொம்பு வச்ச சிங்கம்லாம் அந்த படமா இந்த படம் எடுக்கலாம் யாரும் அவர் கட்டுக்கல. இப்போ இந்த படம் டூரிஸ்ட் ஹிட் ஆனப்போ அவர் 2-3 ட்ரெய்லர் லான்ச் பண்ணிட்டாரு, 2-3 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாரு. ஓகேங்களா? நீங்க திடீர்னு இப்ப எந்த சமயம் பார்த்தா தெரியும் சார்பட்டா பரம்பரை ஹிட் ஆனா ஆரியா வந்து லான்ச் பண்ணாத படங்களே கிடையாது. கோட் பண்ணிட்டு இருக்கும்போது வெங்கட் பிரபு லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் லுக், டீசர் லான்ச், ட்ரெய்லர் லான்ச், சாங் ரிலீஸ் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 இருக்கும் அவர் ட்வீட். 100 ட்வீட் இருக்கும். பல ஈவெண்ட்டுக்கு அவர் சீஃப் கெஸ்ட். நீங்க படம் பண்ணும்போது டாப்ல இருக்கும்போது உங்களை எல்லாருமே சீண்டுவாங்க, எல்லாரும் உங்களை மதிப்பாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க, எங்களை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஃபிளாப் கொடுத்தீங்கன்னா இப்படிதான் உங்களை வந்து கழட்டி விடுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி இப்படிதான். ஆனா நீங்க திரும்ப ஒரு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்து நீங்க இண்டஸ்ட்ரியில வந்து வந்தீங்க, நீங்க தான் தேவதூதன்ட்டு வந்துருவாங்க. சினிமா காக்க வந்தது நீங்க தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி வருவாங்க. சினிமாங்கிறது இதுதான், மாய பிம்பம் தான். அதனால அதை பத்திலாம் யாரும் பயப்பட தேவையில்லை. அது வந்து இவங்களை யாரும் பாதிக்க போறது எனக்கெல்லாம் ஒரே ஒரு தான். இப்போ நீங்க இந்த மேடையில போனீங்கல்ல, சூர்யா பத்தி பேசுங்களா, வேற ஒரு பெரிய நடிகரை பத்தி இது மாதிரி பேச முடியுமா ஒரு படம்? நீங்க வந்து டக்குனு வந்து ஏன்னா இப்போ ஒரு தொடர் தொழில் இருக்கிறாருங்கிறதுனால நீங்க டக்குனு பேசுறீங்க. நீங்க இதே ஒரு டாப்ல டிவியில இருக்க ஒரு நடிகரை பத்தி பேசுறீங்களா? பேச முடியாது. அதை நீங்க வந்து மென்னு முழுங்குவீங்க. ஒரு உண்மையாவே இருந்தாலும் இது உண்மையா இல்லைன்னு உங்களுக்கு தெரியலனாலும் அது சொல்லிடுவீங்க. அதுக்காக தொடர் அது வந்து நீங்க அதுக்கு ஒரு காலம் வரும், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை காலம் வரும். அதுக்குதான் நானும் காத்துக்கின்னு இருக்கேன். வந்து ஏதாவது நல்ல படம் கொடுக்கணும், கொடுத்துருவாரு. ரெட்ரோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. பட் ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல படம் அவர் நல்ல படம் கொடுத்தாலுமே திருச்சி சித்தர் லைக் இந்த மாவீரன் சொன்னார்ல, இதுதான் இல்ல மாவீரன் சொன்னதுதான் உண்மை. நல்ல படம் இங்க தேவையில்லை, நல்லா ஓடணும். ஒரு படம் பயங்கரமா ஓடணும், அதுதான் தேவை. இப்ப நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்ப நமக்கு ரிவ்யூ தேவை. ரிவ்யூ கொடுக்குற ஆள் வந்துட்டாரு, சுகுமார் வந்துட்டாரு. சுகுமார் ப்ரோ சீக்கிரம் மேல வாங்க வாங்க வாங்க, டக்குன்னு 2 படத்தோட ரிவ்யூ சரிக்க விடுங்க. எதிர்பார்த்துக்காதான் நீங்க வந்தீங்கன்னா டக்குனு 10 நிமிஷம் டக்குனு ஓடி போயிருவாங்க. நீங்க வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் பார்த்திருப்பாரு. என்னங்க ப்ரோ அவர் வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், டிடிக்கும் ரிவ்யூ வந்தாலும் அதை நீங்க கொஞ்சம் எதாவே இருந்துக்கோங்க. நீங்க ஐப்பே ஆகாதீங்க எல்லாருமே, யாரா இருந்தாலும். இல்லங்க சுகுமார் ப்ரோ உங்களுக்கு டிஸ்க்ளைமர் ஒருத்தர் போட்டாரு. ஏன்னா காமெடி வந்து ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி ப்ரோ. அதை நம்ம தான் பார்த்து இது பண்ணிக்கணும். கமல் ப்ரோ எதை சொல்றீங்க? டிடி நெக்ஸ்ட்ல இருக்கா? ஆமா, ஓகே ஓகே. காமெடி படம் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த ஸ்பீக்கர் சவுண்ட் காந்தத்தை ஸ்பீக்கர் கிட்ட கொண்டு போனா வரும்ல சாரி, செல்போன். இப்ப கேக்குதா? இப்போ ஓகே. பிரகாஷ் ப்ரோ, சூர்யா வந்து PS மித்ரனோட ஒரு படம் பண்ணா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி ஜானர் செட் ஆகும். PS மித்ரன் மோஸ்ட்லி ஒர்க் லைக் கேவி ஆனந்த், ரைட்? இந்த காலத்து சங்கர் கேவி ஆனந்த் தான் பண்ணுவாரு. ஆமா ஆமா, அவர் அந்த மாதிரி ஜானர்ல ஒரு படம் பண்ணா வித் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் ஆட்டம், அது போதும், நல்லாதான் இருக்கும். அது கம்பேக்ட். சரி சுகுமார் ப்ரோ கேக்குதா? நீங்க பேசுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. பேசு வாசு பேசு அப்படின்னு சொல்ற அந்த மீம் உங்களுக்கு டெடிகேட் பண்றேன். இப்பதான் கார் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அமைதியா இருக்காரு, இல்ல வந்திருப்பாரா வீட்டுக்கு தெரியலையே. அவரு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ப்ரோ. இல்ல எமோஜி கூட போட மாட்டாரு, எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு. எமோஜி போட்டாதான் தலைவர் உள்ள பவர்ஃபுல்லா இருக்காருன்னு அர்த்தம், இல்லைன்னா பவர் கையில இல்லாம இருக்காருன்னு அர்த்தம். சரி, அதுக்கு ஷார்பட்டா 2 வந்துட்டு ஷூட்டிங் போறாங்கன்னு ஆர்யா சொல்லிருப்பார்ல, அது வந்து அபிஷியலாவே உங்களுக்கு எதனா நியூஸ் இருக்கா? அது யார் மியூசிக் டைரக்டர்னு எதனா தெரியுமா? ஜிவியா இல்ல சனாவா? சந்தோஷ் நாராயணன் இருக்க வாய்ப்பு கம்மி. சந்தோஷ் நாராயணன் இல்ல. ஷார்பட்டா 2 வந்து ஆகஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. எந்த நியூஸும் வரல, விசாரிக்கவும் இல்ல. ஏன்னா அது வந்து அவர்லாம் வந்துட்டாரு. வணக்கம்ண்ணே பிரதர், சொல்லுங்க. என்ன நியூஸ்னா புரியல. என்ன நியூஸ்னா? பிரீமியர் ஷோண்ணே. அத நியூஸ விட்டுருங்க, அது தேவையில்ல. பிரீமியர் ஷோ நியூஸ் வாங்க. எப்படி இருந்துச்சு? 2 படம் பாத்துட்டீங்களா இல்ல எப்படி? ஒன்றரை. சரி, அரை எப்படி இருக்கு? 1 எப்படி இருக்கு? அறைய விட்டுருவோம், 1க்கு போவோம். ஓ, 1க்கு போற கேப்ல 1க்கு போவோம். அதாவது அது பார்த்தேன் ப்ரோ. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மாமன் வந்து ரொம்பவே எனக்கு நல்லா கொஞ்சம் ஜாலியா போச்சு. செகண்ட் ஹாஃப் அது வந்து எமோஷனல் மட்டும்தான். படம் ஃபுல்லா வந்து அழுகிற சீன் மட்டும்தான் அதிகமா இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மேபி அது அந்த மாதிரி படத்தை வந்து அதிகமா பாக்குறவங்களுக்கு நல்லாவே, அது ஃபேமிலியா பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு இங்கே நிறைய பேருக்கு வந்து
மெயினா வந்து உமன் ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் நல்லா பிடிச்சிருந்தது படம். எனக்குமே பிடிச்சிருந்தது. நான் பெருசா இல்ல குறை சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ப்ரீவியஸ் ஃபிலிம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னும் போது மட்டும் எதனா ஒரு இது நம்ம சொல்லலாம். பட் இந்த படத்தை நான் அவ்வளவுதான் ஜஸ்ட் சொல்லிக்கிறேன். ஒரு ஒரு ஓகே, ஒரு கலகலப்பான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரொம்ப அழுக வைக்கிற ரொம்ப எமோஷனலான ஒரு செகண்ட் ஹாஃப். மாமன் சூப்பர்ண்ணே. அடுத்துண்ணே அடுத்து எப்படி இருந்துச்சு? அடுத்து போவோமா? போங்க, ஆரம்பிங்கள். அதுதான் போவோமான்ட்டேன். போவோமாவா? போவோம்னா கிளம்புறீங்களா? ஓகே 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 படம் ஓகே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. செகண்ட் ஹாஃப் அதனால போய் பார்த்துட்டு பாருங்க செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்றது. போட்டுடுங்க மறக்காம. அதுதான் அதான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேண்ணே, டன். இல்ல முழு படத்தையும் பார்த்து போட்டா அதான் பெட்டர் கூட. ஆமா, ஏன்னா அது நீங்க டிடி ரிட்டர்ன்ஸும் பாத்தீங்கன்னா கதைக்குள்ள போக கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ள போய் செகண்ட் ஹாஃப் தான் அது வேற மாதிரி நிறைய இது பண்ணுவாங்க. இப்பதான் செட் ஆயிருக்கு, நம்ம அது வச்சே நம்ம சொல்லிட முடியாது. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு அதோட எல்லாம் அந்த டிடி பிரான்ச்சைஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா எல்லாம் கும்பலா ஆயிட்டாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். இப்பதான் ஆவறாங்க அசம்பிள் கொஞ்சம் கொஞ்சமா. பார்த்துட்டு சொல்றேன். எனக்கு ஒரு டவுட், அந்த பாட்டு இருக்கா? இல்ல, எடுத்துட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டாங்களோ? எடுத்துட்டாங்க. ஓகே. நான் உங்களுக்காக வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒன்னா சொல்லலாம். சொல்லுங்க. நம்ம ஓப்பனிங்கே வந்து நம்மளோட ஹீரோ, எல்லாரும் ஓப்பனிங்கா ஹீரோ தான் காட்டுவாங்க. ஆனா படத்துல வந்து ஓப்பனிங்கே வந்து நம்மளோட பிரசாந்த் பிரசாந்த் தான் காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம், ஒரு கதையோட 10 நிமிஷம் மொத்தம் அவர் மட்டும் தான் ஸ்கிரீன்ல. ஆஹா, செம்ம சூப்பர், ஜாலியா இருக்க போகுது இப்ப நாளைக்கு. அது வேணா சொல்றேன், அது வேணா அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா எதுவும் பேசுங்க, படம் பாருங்க சொல்றேன். நான் கூட ஏதோ பெருசா ரிவீல் பண்ண போறீங்கன்னு பெருசா பண்ணா நீங்க டென்ஷன். இதுவும் பெருசா ரிவீல் தாங்க, பெருசுங்க பெருசுங்க. அதுதான் சொல்றேன். இல்ல இது எங்க அண்ணன் நடிச்சா ஸ்பாயிலர் இல்லையா, அதை சொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். பரணி அண்ணன் டென்ஷன் ஆயிடுவாரு அப்புறம். கரெக்ட், அண்ணன் டென்ஷன் ஆகுறாரு இல்லையா, தமிழ் எங்கன்னா கீழ இருந்து கேட்டு மேல வந்து பேச ஆரம்பிச்சிருவான். எப்படி பரணி ப்ரோ, அதாவது ப்ரோ அப்படின்னு வருவாரு. இல்ல அது வேணா, நான் தமிழ் இல்ல, அவரு கூட கோவப்பட மாட்டாரு, தமிழன் வந்துருவாரு. எங்க அண்ணனை எப்படிங்க நீங்க சொல்லலாம்னு வந்துருவாரு. அப்புறம் அவரை மாதிரியே கேட்பாரு. கீழே தான் இருக்காரு, இன்னும் வரக்கூட வாய்ப்பு இருக்கு, அதுக்குள்ள முடிச்சிருங்க பேச. ஃபுல்லா பார்த்துட்டு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அநேகமா இன்னும் ஒரு 1 hour ஆகும் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு முடிய. லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இல்ல ஆக்சுவலா வந்து இது நேற்றுக்கு இந்த டைம்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கணும். மதியம் அந்த படைத்தலைவன் ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் மாதிரி வச்சிருந்தாங்க. ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டு இருந்தோம் அதை பத்தி. ஆமா, அந்த படத்தை பத்தி பாசிட்டிவா பேசும்போது முருகதாஸ் கொஞ்சம் அப்படியே பேசிட்டாரு. என்ன பேசியிருக்காரு, என்ன சொன்னாரு அப்படின்னா, சரி அவர் பேசுறதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் வந்து நான் ஒரு இதுவை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா முருகதாஸ் பேசுறது கிட்ட வரேன். இந்த நண்பன் படம் பாத்திருக்கீங்களா? எல்லாருமே பாத்திருப்பீங்க ஆல்மோஸ்ட். இங்க அல்ல மனோபாலா வந்துட்டு சத்யராஜ போய் ஃபேஸ் பண்ணும்போது சார் போஸ் லைப்ரரியன் யார் நீ, அந்த காமெடி எனக்கு மைண்ட்ல வந்தது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சினாரியோ நடந்தது. அது நீங்களே ரிலேட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ண வரும்ல. நான் ஒண்ணும் இல்ல, நம்ம ஏஆர்எம் சொல்லிட்டாரு ரமணா 2 எடுக்கப்படும் அப்படின்னாரு. அது யார வச்சுன்னா கேப்டன் பயணம் வச்சு. இதுவரையும் நான் சொல்லிக்கிறேன், மத்தது நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. நாங்க ஃபில் பண்ண விரும்பல, இதுவே போதும் எங்களுக்கு. இல்லப்பா, இது அவர் இன்னைக்கு சொல்லிட்டாரு, நாளைக்கு என்ன ஆகுன்றத நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. புரியுது. இன்னைக்கு அந்த ட்ரெண்ட், அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகலையா? அடப்பாவிகளா, பேசிட்டாரு ப்ரோ. எந்த நிலையில பேசினாரு, எப்படி எந்த மனநிலையில பேசினாரு? இல்ல ப்ரோ, அவர் என்ன எங்க ஆரம்பிச்சாருன்னா கேப்டன் பிரபாகரன்ல அவர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாராம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து அவர் அது மூலமா பழக்கமானவர். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு ரமணா சான்ஸ் கிடைச்சுதான். அது அவர் அப்பயே வந்து அவருக்கு ஒரு மைண்ட் இருந்துதான் ரமணா 2 ஒன்று எடுக்கணும்ன்றது. ஆனா அந்த சூழ்நிலை எல்லாமே வந்து வேற மாதிரி இருந்தனால இப்போ ஆனா அது எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதையும் இவரை வச்சு எடுக்கணும். ஏன்னா இவரை பார்த்தா அவரை பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு லைனை பஞ்ச போட்டாரு. எப்படி ட்விஸ்ட் எனக்கே கேட்டவனே ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அது பார்த்தவனே அது ட்ரெண்ட் ஆகாம அதுல ஒரு வார்த்தை சொன்னாரு ப்ரோ, நீங்க வளர்ந்து வாங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா தான் இந்த லைன் சொன்னார். இல்ல அந்த லைன் சொன்னார்ல, அதுக்குதான் அது நாங்க
ஆக்சுவலா வந்து அது அந்த ஈவெண்ட் ரொம்ப பெருசு ப்ரோ, சின்னதா முடிய வேண்டியது அது ரொம்ப பெருசா போயிடுச்சு. புரியுது புரியுது. நான் நீங்க பார்த்துட்டு நைட்டு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க எனக்கு டிடி பத்தி. போயிட்டாரு போல. விஷால் ப்ரோ அதான் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் ரிவ்யூ போடுவேன். இல்ல எனக்கு அது செட் ஆகல அப்படின்னா ரிவ்யூ போட மாட்டேன், அவ்வளவுதான் சிம்பிள். நான் வந்து மத்தவங்க ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி மைண்ட் செட் இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு யாரோட இது பிடிச்சிருக்கோ அப்படியே ஃபாலோ பண்ணி பாத்துக்குங்கப்பா. நான் வந்து கம்பெனி பொறுப்பு இல்லைன்ற மாதிரி ஆயிடும் அப்போ. ஓகே ஓகே. இல்ல விஷால் ப்ரோ நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, புக்கும் பண்ணிருப்பீங்க. போகணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல விஷால் ஒண்ணும் இல்ல விஷால், அது ஒண்ணு சிம்பிள். நீ இந்த மேலிகன் சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மேலிகன் சொல்லிட்டு ஒரு படம், உனக்கு அது பிடிச்சிருந்தது இல்ல, எனக்கு அது வந்து நார்மலா தான் இருந்தது. எனக்கு ஒன்னும் ரொம்ப என்ன பாதுகாவா அந்த மாதிரி வந்து நீ வேற ஏதோ அசூர்ன்ற ஒரு வெப் சீரிஸ் உனக்கு பயங்கரமா இருந்துச்சு என்னல்ல, அது நான் மட்டும் இல்லண்ணே, பிரகாஷ் அண்ணனையும் சேர்த்துக்கோ. அதுதான்ப்பா, எல்லாரும் நல்லா இருக்குன்னீங்க, அது எனக்கு வந்து நார்மலா தெரிஞ்சதுன்னு சொல்றேன். அந்த மாதிரி புரியுது. மூவி டு மூவி வேரி ஆகும், அவ்வளவுதான். சப்ஜெக்ட் இதுதான். இதை நான் கிளீனா வந்து இங்க சொல்லி விரும்புறேன். சுகுமார் ப்ரோ முன்ஜாமீன் வாங்குறாரு. இல்ல முன்ஜாமீன்லாம் இல்ல, ஒரு சொல்றாரு கரெக்டா புரியுதுண்ணே. என் தலைவன் செல்வராகவன் இருக்காரு, சரி அதனாலதான் ஒரு அவரோட டேஸ்டும் உங்களோட டேஸ்ட் ஆஃப் டிஃபரன்ஸும் கொஞ்சம் மூவில லைட்டா டிஃபரெண்டா இருக்கிறதுனால வேறுபாடு வரலாம் சில மூவிஸ்ல அப்படின்னு. கண்டிப்பா புரியுது. அதனால நீங்க தைரியம் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அதுக்காக தான் சொல்றீங்க அதானே. ஏன்னா நான் பாதி பாத்துட்டேன், அதுக்காக சொன்னேன். ஓகே டன். நான் புரிஞ்சிருச்சு. புரியுது. பிரகாஷ் அண்ணா உங்க வார்த்தையை சொல்லுங்க. உங்க டைமை எடுத்து. சரி ரைட்டு. ஏன்னா இல்ல எனக்கு நான் வந்து இன்னைக்கு எனக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன் சுகுமார் ப்ரோ, அதனால நல்லது. இப்போ நான் நைட்டு ஒரு 20 நிமிஷத்துல நான் படத்துக்கு கிளம்பிடுறேன், 10 நிமிஷத்துல அப்படி கிளம்புறேன். பாய். நான் வந்து நாளைக்கு சொல்லிக்கிறேன் இந்த படம் எப்படி இருந்துச்சு நாளைக்கு சொல்றேன். பாய். தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு மோஸ்ட்லி 2 படம் ரிவ்யூவோட வர ட்ரை பண்றேன்.